Good morning, everyone. I'm Kishore Narayan. I'm doing my medicine currently in AIMS Bhubaneswar. I'll be handling these sessions for you. So today we'll be resuming the class which we had stopped in the last session. We were doing anatomy of flowering plants and we'll be resuming it today in Tamil. My All India NEET rank was 854. Now let's get with the lesson. ஸோ போன வாட்டி அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ்ல நம்ம டிஷ்யூ சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வேர்களை பற்றி படிச்சிருந்தோம் இல்லையா, ரூட் பற்றி படிச்சிருந்தோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம போக போகிறது தண்டு பகுதியில் என்னெல்லாம் வேறுபாடுகள் இருக்கும் உங்களுடைய டைகாட்ஸ்லையும் மோனோகாட்ஸ்லையும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது டைகாட் ஸ்டெம்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டெம்முக்கு வேற ஏதாச்சும் ஒரு நேரம் கொடுத்துக்கலாம் என்ன. இப்போ டைகாட் ஸ்டெம்ல என்னெல்லாம் நமக்கு வருது. இப்போ நீங்க போன வாட்டி நீங்க பார்த்தப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் டைகாட் ஸ்டெம்ல செகண்டரி growth இருக்குன்னு. செகண்டரி growthனா என்னது? இரண்டாம் நிலை வளர்ச்சி. அதாவது முதல் ஒருக்க ஜைலமோ ஃப்ளோயமோ வளர்ந்து முடிச்சிருக்கும். அதுக்கு அடுத்தும் திருப்பியும் ஜைலமோ ஃப்ளோயமும் அதுக்கு மேலேயோ அதுக்கு அடியிலையோ எங்கேயோ வளரும். அப்படிங்கிறப்போ அல்லது பக்கவாட்டிலையும் எங்கேயோ வளரும். அப்படி வளர்றப்போ அந்த தண்டினுடைய அடர்த்தியும் வளர்ச்சியும் அதோடைய தடிமனா இருக்கட்டும், பருமனா இருக்கட்டும், அதோடைய வலிமையா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாயிருக்கும். அப்படிங்கிறப்பதான் நமக்கு வந்துட்டு நம்ம பார்க்குற பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே டைகாட்டா இருக்கு. பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே அதோடைய தண்டை பார்த்துருக்கீங்கல்ல, ஸ்டெம்மெல்லாம் எப்படி இருக்கு, பெரிய நல்லா வேர் விட்டு நல்லா தண்டு தலைச்சோங்கி நிக்கலையா, அதனாலதான் அதுதான் டைகாட்னு சொல்றோம். இது நம்ம பார்க்குற புல்லெல்லாம் ஒரு இலை மட்டும்தான். அந்த ஒரு இலைக்கு கீழே சின்னதா தண்டு மாதிரி ஏதோ இருக்கும், ஆனா அது சரியான தண்டு கிடையாது. ஏன்னா அது மோனோகாட். ஏன்னா அங்க செகண்டரி growth நடக்காது அப்படின்னு போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கப்போம். டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டிபிக்கல் டைகாட் ஸ்டெம்ல நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே வெளியில இருக்கிறத அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னதுப்பா? எப்பயுமே எபிடர்மிஸ் தான். சரிங்களா? எப்பயுமே உங்களுக்கு வெளியே எல்லாத்தையும் விட வெளியே தான் இருக்கும், உங்களுடைய எபிடர்மிஸ் தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம வந்துட்டு டயக்ராம் நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போதைக்கு என்னெல்லாம் லேயர் இருக்கு அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துருவோம். நான் என்ன சொல்லுவேன், எபிடர்மிஸ்ல கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, ஆனா அது ரூட்ல இருக்காது, ஆனா ஸ்டெம்ல இருக்கும். ஸ்டெம்ல என்ன இருக்கும்? கியூட்டிக்கல் இருக்கும். ஸ்டெம்ல கியூட்டிக்கல் இருக்கும். கியூட்டிக்கல் இருந்தா என்ன செய்யும்? கியூட்டிக்கல் தான் வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணில இருந்து பாதுகாத்து கொடுக்கும். அது வந்துட்டு நம்மளுடைய தண்டுக்கு தான் தேவை, ஆனா வேருக்கு தேவையில்லை. ஏன்னா வேறு ஏற்கனவே என்ன அதோடைய வேலையே என்னதான்? தண்ணியை உரியறது தான். அதனால அங்க கொண்டு போய் நம்ம என்ன வைக்கக்கூடாது? கியூட்டிக்கலை வைக்கக்கூடாது. இந்த கியூட்டிக்கல்ல இருந்து ரெண்டு விஷயம் வரும்பா. கியூட்டிக்கல்ல நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க முடியும். முதல் விஷயம் ட்ரைகோம். ட்ரைகோம்னா என்னது? தண்டுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய மயிர்கள். தண்டுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய மயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மல்டி செல்லுலரா இருக்கும். ஸ்டிஃபா இருக்கலாம், சிங்கிளா இருக்கலாம், பிரான்ச்சா இருக்கலாம். அது மாதிரி பல விஷயம் சொல்லிருக்கேன். நம்ம ஸ்டெம் ஹேர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டெம் ஹேர்ஸுக்கு பேரு தான் என்னது? ட்ரைகோம்ஸ். இதே ரூட் ஹேர்ஸ் பார்த்தோம்னா ரூட் ஹேர்ஸ் எப்பயுமே யூனிசெல்லுலர் தான். இப்போ நம்ம இங்கே ட்ரைகோம் பார்த்துருக்கோம். ட்ரைகோமோடு சேர்த்து என்ன இருக்கும்னா ஸ்டொமேட்டாவும் இருக்கும். ஸ்டொமேட்டாங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரெஸ்பிரேஷன், கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுக்கும் தேவையான துளைகள் இலைகள்லையும் தண்டுகள்லையும் இருக்கும், வேர்கள்ல இருக்காது. இருக்குமா அப்படின்னா கம்மியா கொஞ்சமோண்டு இருக்கும், இருக்காது, ஆனா பெரும்பாலும் இருக்காது. இப்போ எபிடர்மிஸ்ல இருந்து உள்ள இருக்கிற பெரிசைக்கிள் வரைக்கும் பல லேயர்ஸ் இருக்கும். அப்போ 3 லேயர் மெயினா. ஒன்னு எபிடர்மிஸ், அதுக்கு நடுவுல அதுக்கு உள்ள கார்டெக்ஸ், கடைசியா உள்ள பெரிசைக்கிள். எபிடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவுல இருக்கிற லேயர் தான் என்னது? உங்களுடைய கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் நம்ம வேர்லையும் பார்த்துருந்தோம் இல்லையா? கார்டெக்ஸ் நம்ம வேர்லையும் பார்த்துருந்தோம், அதை விட்டுருங்க. இப்ப நம்ம கார்டெக்ஸ் பார்த்துருந்தோம். இப்ப நம்ம கார்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கார்டெக்ஸ் பார்த்தோம்னா கார்டெக்ஸ் நமக்கு 3 லேயர் இருக்கும். 3 லேயர் என்னது? முதல் இருக்கிற லேயர், எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற லேயருக்கு பேர் ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கிற லேயர் என்னது? பாரன்கைமாட்டஸ் லேயர். ஒரு லேயர் பாரன்கைமா இருக்கும், அதுக்கு உள்ள எண்டோடெர்மிஸ் இருக்கும். அப்ப எபிடர்மிஸ்ங்கிறது என்னது? எபிடர்மிஸ்ங்கிறது கார்டெக்ஸ்லயே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எபிடர்மிஸ் கார்டெக்ஸ்லயே வராது. கார்டெக்ஸ்ல இருக்கிறது 3 லேயர் தான். கார்டெக்ஸ்ல இருக்கிறது எத்தனை லேயர் தான்? 3 லேயர் தான். சரியா? இந்த கார்டெக்ஸுக்கும் வெளியே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எபிடர்மிஸ் வரும். இந்த கார்டெக்ஸுக்கும் கீழே என்ன இருக்கும் அப்படின்னா பெரிசைக்கிள் வரும் இல்லையா? ஆனா கார்டெக்ஸ்ல எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களா உங்களுடைய பதில் என்னவாதான் இருக்கணும் அப்படின்னா 3ஆதான் இருக்கணும். கார்டெக்ஸ்ல எத்தனை லேயர் தான் இருக்கு? 3 லேயர் மட்டும் தான் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் வெளியே இருக்குது ஹைப்போடெர்மிஸ், அதுக்குள்ள என்ன இருக்கும்? கார்டிகல் லேயர்ஸ் இருக்கும். இந்த பாரன்கைமாக்கு இன்னொரு பேரு கார்டிகல் லேயர்ஸ். பாரன்கைமாவுடைய இன்னொரு பேரு தான் என்னது? கார்டிகல் லேயர்ஸ். அப்ப ஹைப்போடெர்மிஸ்ங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் கோலன்கைமா. மறந்துடக்கூடாது. இது வந்துட்டு முக்கியமான ஒரு நீட் கொஸ்டின்.
கோலங்கைமா தான் வந்துட்டு ஹைப்போடெர்மிஸ் உருவாக்குது. கோலங்கைமா இருந்தாதான் ஹைப்போடெர்மிஸ் உருவாகும். கோலங்கைமாங்கிறது என்னதுக்கு? நல்லா ஜம்முன்னு நிக்கிறதுக்கு, நல்லா வந்துட்டு அது வலிமையோட நிக்கிறதுக்காண்டி தான் கோலங்கைமா இருக்கு. அது வந்துட்டு ஹைப்போடெர்மிஸை உருவாக்கி வச்சிருக்கும். அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்டிகல் லேயர்ஸ் இருக்கும். கார்டிகல் லேயர்ஸ்ல தான் ரவுண்டட் வட்ட வடிவமான ஒல்லியான சுவர்களை கொண்டு அல்லது ஒல்லியான வெளிப்புற சுவர்களை கொண்ட பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். இந்த பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் பத்தி நம்ம எப்ப பார்த்தப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேரன்கைமேட்டஸ் செல்ஸுக்கு இடையில இருக்கிற இடைவெளிகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எல்லா இடைவெளிகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இங்க இப்போ முக்கியமான விஷயம்னா இப்போ இங்க இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கு. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இங்க ஜாஸ்தியாவே இருக்கு. அதுக்கு அடுத்து கீழே வந்தோம்னா எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்ல உங்களுக்கு தெரியுது ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான லைன் இது. ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கும். இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கிற இந்த லேயர் தான் நம்ம ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஸ்டார்ச்னா எனக்கு கஞ்சி தண்ணி தானே ஸ்டார்ச். அப்ப இது இதுக்கு இங்க வருது அப்படின்னா உணவு சேகரிச்சு வைக்கிற அந்த செயல்பாடுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த லேயர் தான் இந்த எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸையும் தாண்டி இதுக்கும் கீழே தான் நம்மளுடைய என்ன இருக்கும் அப்படின்னா பெரிசைக்கிள் வந்துடும். பெரிசைக்கிள்ங்கிறது எண்டோடர்மிஸையும் தாண்டி அதுக்கும் கீழே வரக்கூடிய ஒரு லேயர் இல்லையா? அப்ப அது வந்துட்டு பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் வெளியே நீங்க பார்க்க போற லேயர் ஹைப்போடர்மிஸ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்டிகல் லேயர்ஸ், ஹைப்போடர்மிஸ் உருவாக்குற லேயர் காலிங்கைமா, கார்டிகல் லேயர்ஸ் பேரன்கைமாவனால உருவாகிருக்கு. எண்டோடர்மிஸ் ஸ்டார்ச் கிரெயின்ஸ்னால உருவாகிருக்கு. இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் தான் இங்க உணவு சேகரிச்சு வச்சிருக்கோம். கடைசியில நம்ம பார்க்க போறது பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் தான் எல்லாத்தையும் விட உள்ள இருக்கு. எல்லாத்தையும் விட உள்ள இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா பெரிசைக்கிளுக்கும் உள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுடைய வாஸ்குலர் லேயர்ஸ் இருக்கும். ஆனா பெரிசைக்கிள் இந்த ரெண்டுக்கும் கார்டெக்ஸுக்கும் எபிடர்மிஸ்க்கும் உள்ள இருக்கு. இப்போ பெரிசைக்கிள் எங்க இருக்கு அப்படின்னா எண்டோடர்மிஸுடைய உள் பக்கத்துல ஃப்ளோயமுக்கு வெளியில செமிலூனார் பேச்சஸா, இதுதான் உங்க செமிலூனார் பேச்சஸ். இப்படி இருக்கும். இந்த மாதிரி வடிவங்களை கொண்ட பேச்சஸா திட்டா உங்களுடைய என்ன காணப்படும் அப்படின்னா உங்களுடைய பெரிசைக்கிள் காணப்படும். உங்களுடைய பெரிசைக்கிள் இந்த மாதிரி வடிவம் கொண்டதா இருக்கும். இங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸ்க்ளீரன்கைமா பெரிசைக்கிள் முழுசா ஸ்க்ளீரன்கைமாவினால உருவாருது. ஹைப்போடர்மிஸ் கோலன்கைமாவினாலையும் பேரன்கைமா அல்லது கார்டிகல் லேயர்ஸ் பேரன்கைமாவினாலையும் பெரிசைக்கிள் ஸ்க்ளீரன்கைமாவினாலையும் உருவாகிருக்கு. ஸ்க்ளீரன்கைமாங்கிறது இதுதான் செத்த செல்கள், எல்லாமே இறந்து போன செல்கள் இங்க இருக்கிறது எல்லாமே. இன் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில்ஸ், வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு நடுவுல உங்களுக்கு மெடுலரி ரேஸ் இருக்கு. இது உங்களுக்கு நான் உங்க டயக்ராம்ல காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. அந்த மெடுலரி ரேஸ் எல்லாமே பேரன்கைமாவினால உருவாகினது. அப்புறமா முக்கியமான விஷயம் வாஸ்குலர் பண்டில்ஸ் அதாவது சைலமும் ஃப்ளோயமும், அதான் என்னது தண்ணியும் உணவையும் இடமாற்றம் செய்யக்கூடிய குழாய்கள், அந்த பகுதி எல்லாமே ஒரு மோதிர வடிவத்துல அல்லது ஒரு வட்ட வடிவத்துல எல்லாமே ஒரு சுற்றி இருக்கிற ஒரு என்ன சொல்ல உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி இருக்கும், ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு எல்லாமே அமையப்பட்டிருக்கும். இப்படி இருக்கிறது தான் டைகாட். நீங்க ஒரு டைகாட் ஸ்டெம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு முதல் தெரியணும். ஒரு டைகாட் மரத்தினுடைய அல்லது புதரில் ஒரு தாவரத்தினுடைய அண்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வட்டமா எல்லா சைலமும் ஃப்ளோயமும் அரேஞ்சா இருக்கிறது தெரியும். அது ரொம்ப முக்கியம். இந்த வட்டமான இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஜாயிண்ட், அதாவது ரேடியல் கிடையாது. கன்ஜாயிண்ட்னா என்னதுப்பா? ஒரே ரேடியஸ்ல உங்களுக்கு சைலமும் இருக்கும் ஃப்ளோயமும் இருக்கும் இல்லையா? ரேடியல்னா ஒரு ரேடியஸ்ல சைலம் தான் இருக்கும் அல்லது ஃப்ளோயம் தான் இருக்கும். சைலமும் இருக்கும் ஃப்ளோயமும் இருக்கும். அது ஓப்பனாகவும் இருக்கும். ஓப்பன் டு செகண்டரி growth. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க வாஸ்குலர் கேம்பியம் இருக்கு. கேம்பியம் இருக்கிறதுனால இரண்டாம் நிலை வளர்ச்சி இங்க அனுமதிக்கப்பட்டிருக்கும். எண்டார்க் புரோட்டோசைலம் அப்படின்னா முதல்ல வளரக்கூடிய சைலம் உள்ள போயிடும். அதுக்கடுத்து வெளியே தாண்டி சைலம் வளர்ந்துகிட்டே வரும். அப்படி சொல்ல வராங்க. சரிங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ரவுண்டட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ், எல்லாத்துக்கும் நடுவில் உங்களுக்கு ரூட்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இங்க வந்துட்டு உங்களுக்கு பெத்து வந்துடும். இப்ப நம்ம இதை அப்படியே டயக்ராம்ல அப்படி பார்க்கலாம். டயக்ராம்ல பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இது தண்டை வெட்டி வச்சிருக்காங்க. தண்டை வெட்டி இப்படி சைட்ல இருந்து பாக்குறாங்க. இது அந்த வெட்டுனதையும் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? இப்போ முதல் உங்களுக்கு என்ன தெரியுது? எபிடர்மல் ஹேர் தெரியுது. இங்க எபிடர்மல் ஹேருங்கிறது என்னது? ட்ரைகோம்ஸ். எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிற அந்த ட்ரைகோம்ஸ் தான் உங்களுடைய எபிடர்மல் ஹேர் இல்லையா? அப்ப அது உங்களுக்கு முதல் வெளியே தெரியுது, எல்லாத்தையும் விட வெளியே. அதுக்கடுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா உங்களுக்கு என்ன தெரியணும்? எபிடர்மிஸ் லேயர் தெரியும் இல்லையா? ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற லேயர். எல்லாத்தையும் விட வெளியே இருக்கிற லேயரே உங்களுக்கு எபிடர்மிஸ் தான். அதுக்குள்ள என்ன இருக்கு? கார்டெக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? பெரிசைக்கிள் இருக்கு. பெரிசைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. செமிலூனார் பேச்சஸா தெரியுதா? நான் சொன்ன மாதிரி செமிலூனார் பேச்சஸா தெரியுதா? இதுதான் செமிலூனார் பேச்சஸ். இந்த செவப்பா கொடுத்திருக்கிற இதுதான் செமிலூனார் பேச்சஸ்.
முதல் உங்களுக்கு எபிடர்மிஸ் வந்துருது. அந்த எபிடர்மிஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு ட்ரைகோம்ஸும் வந்துடும். அதுக்கு அடுத்து கார்டெக்ஸ் ஆரம்பிக்குது. கார்டெக்ஸ்ல உங்களுக்கு 3 லேயர் இருக்கு. 3 லேயர் என்னென்னது? முதல் இருக்கிறது வெளியே இருக்கிற ஹைப்போடெர்மிஸ், கோலெங்கைமாவினால உருவாக்கப்பட்ட ஹைப்போடெர்மிஸ். இரண்டாவது அல்லது நடுவில் இருக்கிற லேயர் கார்டிகல் லேயர்ஸ். அந்த கார்டிகல் லேயர்ஸ் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய பேரன்கைமாவினால உருவாக்கப்பட்டிருக்கு. கார்டிகல் லேயர்ஸ் பேரன்கைமாவினால உருவாக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்ப்பா? உங்களுக்கு தெரியக்கூடியதுதான் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் எதனால உருவாகிருக்கு? எண்டோடெர்மிஸ் உருவானது உங்களுடைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ்னால. எண்டோடெர்மிஸ் ஸ்டார்ச் கிரெயின்ஸ்னால உருவாகிருக்கு. ஸ்டார்ச் கிரெயின்ஸ்னா என்னது? உணவு சேகரிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன திட்டுக்கள்னு வச்சுக்கோங்க, சரியா? சின்ன சின்ன தானியங்கள் மாதிரி அதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுடைய எண்டோடெர்மஸை போய் உருவாக்கியிருக்கும். எண்டோடெர்மஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது மட்டுமே இருக்கும். இப்போ கோலங்கைமா ஹைப்போடெர்மிஸ், பேரங்கைமா கார்டிகல் லேயர், ஸ்டார்ச் கிரெயின்ஸ், எண்டோடெர்மிஸ், சரிங்களா? அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பெரிசைக்கிள் வரும். பெரிசைக்கிள் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா செமிலூனார் பேச்சஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. செமிலூனார்னா அரை நிலவு திட்டுக்களா, அரை நிலவு போன்ற வடிவங்கள் கொண்ட திட்டுக்களா உங்களுக்கு பெரிசைக்கிள் காணப்படும். இந்த பெரிசைக்கிள் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னா இறந்து போன ஸ்க்ளீரன்கைமா செல்களால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது, சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளோயம் போக போறீங்க. ஃப்ளோயம், கேம்பியம், மெட்டாசைலம், புரோட்டோசைலம். பாருங்க, ஃப்ளோயம் முதல் வெளியே ஃப்ளோயம் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும்? வெளியே தான் ஃப்ளோயம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு நான் இங்க வரைஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் எந்த இடத்துல வரைஞ்சிருந்தேன்னு எனக்கு தெரியல. எங்க வரைஞ்சிருந்தேனோ இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? வெளியே இங்க ஃப்ளோயம் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிறது தான் உங்களுடைய கேம்பியம், பச்சை நிறத்துல இருக்கிறது உங்களுடைய சைலம். இப்போ வெளியே ஃப்ளோயம், நடுவுல கேம்பியம், உள்ள சைலம் இருக்கும் இல்லையா? இப்போ வெளியே இருக்கிற ஃப்ளோயம், நடுவுல கேம்பியம், உள்ள சைலம். வெளியே ஃப்ளோயம் இருக்கு, நடுவுல கேம்பியம் இருக்கு, உள்ள சைலம் இருக்கு. ஒரே ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த கருப்பு ரேடியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோயமும் தெரியும், கேம்பியமும் தெரியும், சைலமும் தெரியும். இதுக்கு பேரு தானே கன்ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா? இப்போ இந்த கன்ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா புரோட்டோசைலம் உள்ள இருக்குன்னு கொடுத்துருக்கான், மெட்டாசைலம் வெளியே இருக்குன்னு கொடுத்துருக்கான். மெட்டாசைலம் அப்படின்னா அப்புறமா அல்லது லேட்டரா இரண்டாம் நிலை வளர்ச்சியினால வளரப்பெற்ற உங்களுடைய இதுதான் மெட்டாசைலம். உங்களுடைய இரண்டாம் நிலை வளர்ச்சியினால வளரப்பெற்ற சைலம் தான் மெட்டாசைலம். ஆனா இருந்தே இருக்கிற சைலம் பேரு தான் புரோட்டோசைலம். இருந்தே இருக்கிற சைலம் எல்லாத்தையும் விட உள்ள அமுங்கி நசுங்கி உள்ள இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வளர்ற லேயர் ஒண்ணா அதுக்கு வெளியே வளர்ந்துகிட்டே வரும். கேம்பியம்ல இருந்து தான் இந்த சைலம் சொரியப்படும். கேம்பியம்ல இருந்து இந்த சைலமுடைய செல்ஸ் வளர்ந்து இந்த புரோட்டோசைலமோட போய் சேர்ந்து இந்த சிவப்பினர் சின்ன சின்ன வட்டங்களா தெரியுதா? எல்லாத்தையும் விட சின்னது அந்த புரோட்டோசைலம். அதுதான் வந்தது. அதுக்கு அடுத்து 1 வருஷம் கழிச்சு இந்த அடுத்த வட்டம் வந்திருக்கும். 3வது வருஷத்துல அடுத்த வட்டம், 4வது வருஷத்துல அடுத்த வட்டம், 5வது வருஷத்துல அடுத்த வட்டம் அப்படின்னு ஒரு வட்டமா இந்த உள்ள இருக்கிற அந்த சின்ன வட்டத்துக்கு வெளியே சின்ன சின்ன வட்டங்களா கொஞ்சம் போக போக பெரிய பெரிய வட்டங்களா வளர்ந்துகிட்டே வரும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மரத்தினுடைய வயசை நம்ம கணக்கிடுறதுக்கு, மரத்தினுடைய வயசை கணக்கிடுறதுக்கு நம்ம என்ன இது பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த சைலம் பயன்படுத்தலாம். எல்லாமே நான் சொல்லிட்டேன், எல்லாமே ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறப்போ இல்ல ஒரு மோதிரம் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறப்போ நீங்க என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும்? எத்தனை ரிங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணி அதுக்கு தகுந்தாப்புல அத்தனை வயதுடைய மரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு வருஷமும் வளர வளர இந்த ஒரு வருஷமும் ஆக இந்த சைலம் ரிங் ஒண்ணா ஜாஸ்தியாகிட்டே போகும். எத்தனை வருஷம் அந்த மரம் வளர்ந்துருக்கோ அத்தனை ரிங் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கணக்குல நீங்க மரத்தினுடைய வயதெல்லாம் எப்படி அவங்க கண்காணிக்கிறாங்க அல்லது எப்படி அவங்க கணக்கிடுறாங்க அப்படின்னா இதுதான் அதோடைய லாஜிக். சரியா? இப்படிதான் பண்றாங்க. இப்படி மரத்தினுடைய வயதை கணக்கிடுறதுக்கு பேரு டென்ட்ரோக்ரோனாலஜி. டென்ட்ரோனா மரம், குரோனோனா வயது, லாஜினா படிப்பு. அப்போ மரத்தினுடைய வயதை பத்தி படிக்கிறது, எப்படி அவங்க கணக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிற இந்த மோதிரங்கள் மாதிரி இருக்கிற அமைப்புகளை வச்சு அது எத்தனை இருக்குங்கிறது எண்ணி அத்தனை வயது இருக்கு அப்படின்னு நம்ம சுலபமா சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கடுத்து இப்போ ஃப்ளோயம் இங்க இருக்கு. ஃப்ளோயமுக்குள்ள பாத்தீங்கன்னா கேம்பியம் இருக்கு, அதையும் தாண்டி மெட்டாசைலம், அதையும் தாண்டி புரோட்டோசைலம். இப்ப இந்த பக்கவாட்டுல பாருங்க, உங்களுக்கு இந்த மொத்த வாஸ்குலர் பண்டலுக்கும் சைட்ல இங்க பச்சை நிறத்துல செல்கள் தெரியுதா? பச்சை நிற செல்கள்னா பெரும்பாலும் என்ன செல்களா இருக்கும்? பாரன்கைமா செல்களா இருக்கும். இங்க பெரும்பாலா இங்க இருக்கிற இந்த பாரன்கைமா செல்களுக்கு என்ன பேர் அப்படின்னு இதுக்கு பேருதான் மெடுலரி ரேஸ். அதாவது மெடுலாங்கிறது உட்பக்கத்துல ரேகள், ரேன்னா என்னது? கிரணங்கள்.
மெடுலாக்குள்ள. இங்க நடுவில் இருக்கிற இந்த பித்த ஒரு சூரியனா நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி தெரியுதா அந்த பச்சை இடத்துல வளர்ந்துருக்கிற எல்லாமே, இதுவும் இதுவும் இதே மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் எல்லா பக்கத்தும் வளர்ந்துருக்குமா? அப்ப அதனாலதான் சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி தெரியுதுனால அல்லது கிரணங்கள் மாதிரி தெரியுதுனால அப்ப இங்க என்னது, ஒரு கதிர்கள் மாதிரி தெரியுதுனால அப்ப உங்களுக்கு என்ன தெரியுதுங்க, இங்க வந்துட்டு உங்களுடைய பித்துல இருந்து வெளியே வருது மெடுலாக்குள்ள கதிர்கள் மாதிரி தெரியுறதுனால அதுக்கு பேரு தான் அதுக்கு மெடியுலரி ரேஸ்ன்னு பேரு. இந்த மெடியுலரி ரேஸ் எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, எதனால அமையப்பட்டிருக்கும் அப்படின்னா பாரன்கைமா செல்களால அமையப்பட்டிருக்கும். மெடுலரி ரேஸ் உள்ள பூரா என்னதான் இருக்கும் அப்படின்னா பாரன்கைமா செல்கள் தான் அமைச்சிருக்கும் மெடுலரி ரேஸ். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பித்து பார்ப்போம். பித்துங்கிறது என்னது, நடுவு இடத்துல காலியா இருக்கிற இடத்துக்கு பேரு தான் பித்து. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எபிடர்மல் ஹேர் தெரியுதா, அதுக்கடுத்து எபிடர்மிஸ் போறது உள்ள ஹைப்போடர்மிஸ், அதுக்குள்ள பேரன்கைம், பேரன்கைமாங்கிறது கார்டிகல் லேயர், எண்டோடர்மிஸ் மேட் ஆஃப் ஸ்டார் ஸ்கிரீன். இந்த எல்லாத்துக்கும் தாண்டி பெரிசைக்கிள் தெரியுதா, இந்த பெரிசைக்கிளுக்கு நடுவில் இங்க வெள்ளை நிறத்துல இங்க இருக்கா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சூரியனும் அதை சுத்தி இருக்கிற கதிர்கள் மாதிரி தெரியுதா, இந்த சூரியன் தான் பெத்து, கதிர்கள் தான் மெடுலரி ரேஸ். மெடுலரி ரேஸ் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பேரன்கைமால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இதே நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அதே பாருங்க, பாத்துனீங்க நம்புறேன். அப்ப உங்களுக்கு இந்த சூரியன் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரணங்கள் தான் உங்களுக்கு என்னது மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள இருக்கிற எல்லாமே பாரன்கைமாவினால உருவாக்கப்பட்டதுதான். இப்ப நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த மோதிர மாதிரி வட்டமைப்பு உங்களுக்கு தெரியுதா, இந்த வட்டங்கள் எல்லாம் தெரியுதா, அதை வச்சுதான் உங்களுக்கு மரத்தினுடைய வயதை கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அவ்வளவுதான், உங்களுடைய டைகாட் ஸ்டெம் பத்தி நம்ம படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம்குள்ள போக போறோம். மோனோகாட் ஸ்டெம் ரொம்ப சாதாரணமா சுலபமா படிச்சிடலாம். எப்பயுமே ஒரு விஷயம் பாருங்கப்பா, நீங்க டைகாட் பத்தி நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு மோனோகாட் பத்தி படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் டைகாட்ல என்ன வருதோ அதே தான் அப்படியே மோனோகாட்லயும் வரப்போகுது. அதனால மோனோகாட் ஸ்டெம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய வித்தியாசம் டைகாட்டுக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் இருக்கிறது. நான் இங்க உங்களுக்கு வித்தியாசங்களா எழுதிக்கிட்டே வரேன். டைகாட்ல ஹைப்போடெர்மிஸ் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லது ஹைப்போடெர்மிஸ் லேயர் எப்படி இருக்கும் டைகாட்ல, இல்ல ஹைப்போடெர்மிஸ் லேயர் எப்படி இருக்கணும் டைகாட்ல, எப்படி வரும் ஹைப்போடெர்மிஸ் லேயர் டைகாட்ல காலங்கைமா செல்களால் உருவாகி இருக்கும். அதாவது இறக்காத ஆனா வலிமை கொண்ட செல்களா உருவாகி இருக்கும். ஆனா மோனோகாட்ல இறந்து போன செல்களா உருவாகி இருக்கும். அதாவது ஸ்கிலீரங்கைமா தான் மோனோகாட்ல ஹைப்போடெர்மிஸ் உருவாக்கி இருக்கும். அது ஒரு பெரிய வித்தியாசமா நீங்க சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்தப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த வட்ட வடிவமா உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் இருந்ததா, அதாவது வாஸ்குலர் பண்டில்ஸ் அல்லது ஜைலம் ஃப்ளோயம் எல்லாமே ஒரு வட்ட வடிவமா அரேஞ்ச் இருந்ததா. ஆனா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு மோனோகாட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கும். அதாவது எல்லாமே சிதைந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கும், சிதறி இருக்கும். அப்படி அது ஒரு பெரிய வித்தியாசம். நீங்க மோனோகாட்லயும் டைகாட்லயும் காணக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் தான் அது ஒண்ணு நீங்க சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வேற என்ன வித்தியாசம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த சிதறி இருக்கிற இந்த எல்லா ஒரு பண்டிலுமே ஸ்கேட்டர்ட் பண்டில்ஸ், பல பண்டில்கள் இருக்கும். இந்த ஸ்கேட்டர்ட் பண்டில்ஸ் எல்லாமே சரவுண்டட் பை ஸ்கிலீரங்கைமா, இறந்து போன செல்கள் எல்லாமே சேர்ந்து அதை சுத்தி இருக்கும். எதனால இது இப்படி இருக்கு, எல்லாமே இறந்து போன செல்கள் இதை எதுக்கு சுத்தி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கான விடை உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் லெசன்ல தெரியும். நான் உங்களுக்கு C4 சைக்கிள் சொல்லி கொடுக்குறப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு எதனால இது இந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இலைகள்லையும் சரி தண்டுகள்லையும் சரி மோனோகாட் எதனால இப்படி பரிணாம வளர்ச்சியில மாறப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு அந்த நேரத்துல நான் சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவைப்படாது. அதுக்கடுத்து இங்க இருந்து நம்ம அப்படியே வேற எங்க போனோம் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ, லார்ஜ் கான்ஸ்பிகுவஸ் பாரன்கைமாட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூங்கிறது அடித்தளத்துல, அதாவது உங்களுடைய வாஸ்குலர் பண்டலுக்கும் வெளிப்புற திசுக்களுக்கும் தவிர்த்து இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் டிஷ்யூ தானே. இங்க கிரவுண்ட் டிஷ்யூ கான்ஸ்பிகுவஸா இருக்கும். பாரன்கைமா தான் எப்பயுமே பெருசா இருக்கும். இந்த இடத்துல மோனோகாட் ஸ்டெம்ல நிறையவே பெருசா இருக்கும். அதே மாதிரி வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்கு, இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல டைகாட்டா இருந்துச்சு, அதே மாதிரி ஓப்பனா இருந்துச்சு. அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இரண்டாம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்காது. கன்ஜாயிண்டா இருக்குமா ரேடியலா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ல மட்டும்தான் ரேடியல், ஸ்டெம் மோனோகாட்டா இருக்கட்டும் டைகாட்டா இருக்கட்டும் ஸ்டெம்ல ரேடியல் கிடையாது, கன்ஜாயிண்ட் மட்டும்தான் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால நான் அது ஒரு வித்தியாசமா எழுதுனேன். ஏன்னா ரெண்டு மோனோகாட்லயும் சரி டைகாட்லயும் சரி ஸ்டெம் எப்பயுமே கன்ஜாயிண்ட் தான். சரிங்களா? பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில்ஸ், பெரிஃபரல் தான் வெளிப்புற சுவரை சுத்தி இருக்கிற அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே பெருசா சின்னதா இருக்கும்.
நடுவுல இருக்கிறதுலாம் பெருசா இருக்கும். அப்ப எப்படி சொல்ல வராங்கன்னா, பெரிஃபெரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஸ்மாலர், உள்ள போக போக சென்ட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் லார்ஜர். உங்களுக்கு ஒருவேளை இது இந்த புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த டயக்ராம் காட்டுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், ஃப்ளோயம் பேரங்கைமா மோனோகாட்ஸ்ல இருக்காது. வாஸ்குலர் பண்டில்ஸ்ல இன்னொரு விஷயம், வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இருக்கும். தண்ணி போய் உள்ள சுரந்து சுரந்து தண்ணி உள்ள போய் சேகரிச்சிருக்கிற மாதிரி கேவிட்டிஸ் இருக்கும் அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்குள்ளேயே. முக்கியமான ஒரு விஷயம் இது, இதை மறந்துடவே கூடாது. ஃப்ளோயம் பேரங்கைமானா என்னன்னு உங்களுக்கு 9ஆம் வகுப்புல கத்துக் கொடுத்துருப்பாங்க. ஒருக்க போய் அதை பாருங்க. ஃப்ளோயம் பேரங்கைமா உங்க மோனோகாட் ஸ்டெம்ல இருக்காது, மோனோகாட்ஸ்லயே இருக்காது. ஃப்ளோயம் பேரங்கைமா மோனோகாட் வாஸ்குலர் பண்டில்ல என்ன இருக்காது, உங்களுடைய ஃப்ளோயம் பேரங்கைமாவே இருக்காது. சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல இது இப்ப சரியான நேரம். நம்ம இப்ப இந்த நேரத்துல ஒழுங்கா பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. நீங்க நடுவுல இங்க இவ்வளவு பெரிய பித்து இருக்கு, இந்த பித்தை சுத்தி உங்களுக்கு நிலையா வட்ட வட்டமா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கா. ஆனா இதுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இதுல அந்த மாதிரி இருக்காது. மோனோகாட் ஸ்டெம்ல என்ன இருக்காதுப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வட்ட வட்டமா மோதிரமா உங்களால பார்க்க முடியாது. ஆனா டைகாட் ஸ்டெம்ல மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாஸ்குலர் பண்டில்ஸ்ல நீங்க இதை கொஞ்சம் நல்லா பெருசாக்கி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இங்க என்ன தெரியும்னா, வெளிப்புற சுவர் எப்பயுமே போல எபிடெர்மிஸ் தான். அந்த வெளிப்புற சுவருக்கு உள்ள ஹைப்போடெர்மிஸ் தான் இருக்கு. அந்த ஹைப்போடெர்மிஸையும் தாண்டி உங்களுக்கு டைகாட் ஸ்டெம்மா இருந்திருந்தா கார்டிகல் லேயர்ஸ் இருந்திருக்கணும், அதையும் தாண்டி எண்டோடெர்மிஸ் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பூரா கிரவுண்ட் டிஷ்யூ தான். பூராமே என்னதான் கிரவுண்ட் டிஷ்யூ தான். அந்த பச்சை நிறத்துல உள்ள இருக்கிற எல்லாமே என்னதான் கிரவுண்ட் டிஷ்யூ தான். அதான் நம்ம இங்க சொல்றோம் கிரவுண்ட் டிஷ்யூ லார்ஜ் அப்படின்னாலதான் நான் இங்க போட்டிருக்கேன். கிரவுண்ட் டிஷ்யூ லார்ஜ் நீங்க போட்டிருக்கேன் இல்லையா, அது இதுதான் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ லார்ஜுங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து டைகாட்ல ரிங்கு மாதிரி இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். டைகாட்ல ரிங்கு மாதிரியா இருக்கு பார்ப்போம். டைகாட்ல இதுதான் அந்த ரிங், இதுதான் அந்த ரிங், இதுதான் அந்த ரிங், இதுதான் அந்த ரிங் மாதிரி அரேஞ்சா இருக்கிறதுனா இதுக்கு பேரு தான் ரிங் மாதிரி அரேஞ்சா இருக்குது. ஆனா இந்த இடத்துல அப்படி பார்க்க முடியாது. எல்லாமே அங்கிட்டும் இங்கிட்டும் சிதறி கிடக்கும். இங்க நீங்க சொல்லலாம் வெளியே இருக்கிறது பார்த்தா ரிங் மாதிரி தெரியுது, கிடையாது. அதுவும் ரிங் மாதிரி கிடையாது. அதுவும் எப்படிதான் இருக்கு, இந்த வெளியே இருக்கிறதும் எப்படிதான் இருக்கு. வெளியே இருக்கிறது சின்ன சின்ன மணல் பொட்டுக்கள் மாதிரி இருக்கு. அதனாலதான் வந்துட்டு அது ரிங் மாதிரி தெரியுது, ஆனா அது ரிங் கிடையாது. எல்லாமே அங்கிட்டும் இங்கிட்டும் சிதறி கிடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிஃபெரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே சின்னதுன்னு சொன்னீங்கன்னா சின்னதா இருக்கா, நடுவுல இருக்கிற எல்லாமே பெருசா இருக்கும்னு சொன்னா பெருசா இருக்கா, வாட்டர் கேவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சின்னதா வெள்ளை நிறத்துல உங்களுக்கு வட்ட வட்டங்களா தெரியுது அந்த சிவப்புக்குள்ள, அதுதான் உங்களுடைய வாட்டர் கேவிட்டிஸ். இப்போ இந்த எல்லா சின்ன பண்டல்ஸையும் சுத்தி ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இருக்கும். சின்ன பண்டல்களை சுத்தி என்ன இருக்கும், ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இது இப்ப எப்படி தெரியுது, சரியா? உங்களுடைய எபிடெர்மிஸ் தெரியுது, ஹைப்போடெர்மிஸ் தெரியுது. ஹைப்போடெர்மிஸ் இதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ் உங்களுடைய மோனோகாட் இறந்த செல்களால் அல்லது இறந்த திசுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அது பேர் தான் என்னது, ஸ்க்ளீரன்கைமா. ஆனா இதே உங்களுடைய வாஸ்குலர் பண்டல்ல என்ன வித்தியாசம் காணப்படும் அப்படின்னா, வாஸ்குலர் பண்டல் நீங்க பாக்குறப்போ டைகாட்ல உங்களுக்கு மோதிரங்களா வட்ட வடிவமா இருந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் தான் இருந்துச்சு. ஆனா இதுல உங்களுக்கு 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்காது. 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்ப்பா, உங்களுக்கு வந்துட்டு அந்த வளர்ச்சி அந்த வலிமையான தண்டுகள் உங்களுக்கு கிடைக்காது. தண்டு இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு வலிமை பெற்றதா ஒரு மரத்து மாதிரி ஒரு ஆலமரத்துடைய இது மாதிரி இருக்காது. புல்லுக்கும் ஆலமரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா, அதுதான் அந்த வித்தியாசம் வர்றதுக்கு இந்த 2ஆம் நிலை வளர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. சரிங்களா? அதுதான் சொல்லப்போனா அதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமே. வாஸ்குலர் பண்டல் உங்களுக்கு 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்குமா அனுமதிக்கவில்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ மோனோகாட் இங்க எடுத்தீங்கன்னா மோனோகாட்ல அந்த வளர்ச்சி இருக்காது. அதனால அதை நம்ம என்ன சொல்லிடுறோம், க்ளோஸ்டுன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஃப்ளோயம் பேரங்கைமாவே இதுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட உங்களுடைய மோனோகாட் ஸ்டெம்மும் முடிஞ்சிருச்சு. மோனோகாட் ஸ்டெம் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம இப்போ எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இலையை பத்தி பார்க்க போறோம். இலையை பத்தி பாக்குறது ரொம்ப சுலபம். இலை உண்மையை சொல்லப்போனா இலை எல்லாத்தையும் விட சுலபம், அதோட முக்கியமும் கூட. இலையும் முக்கியம், வேரும் முக்கியம், தண்டும் முக்கியம். ஆனா சுலபமா நீங்க இலையை பார்த்துடலாம். இலையை படிச்சு முடிக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமா உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இலையை சொல்லி கொடுக்குறப்போ நான் முழு நேரமும் நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னா, நான் வெறுமனே என்னுடைய இந்த டெக்ஸ்ட் உங்களுடைய புத்தகத்தை மட்டும் தான் வச்சு நான் நடத்த போறேன். நான் வந்துட்டு பக்கத்துல நான் எழுத மாட்டேன். ஏன்னா புத்தகத்துல இருக்கிற ஒரு வரியும் இலைக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வர்டிகல் செக்ஷன் ஆஃப் டார்சி வென்ட்ரல் லீஃப், டார்சி வென்ட்ரல்னு இருக்கு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும், இந்த ஆரம்ப பகுதிகளை மட்டும் வேணா நான் உங்களுக்கு எழுதுறேன். டைகாட் லீஃப்
டைகாட் லீஃபை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவோம். இதே மோனோகாட் லீஃபை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐசோவேலாட்ரல் லீஃப்னு சொல்லுவோம். ஆமா, டைகாட் லீஃபை நம்ம டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவோம், மோனோகாட் லீஃப்ஸை ஐசோபைலாட்ரல் லீஃப்னு சொல்லுவோம். எதனால எப்படி சொல்றோம், ஏன் இதுல என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் டார்சி வென்ட்ரல் லீஃப் த்ரூ த லேமினா. லேமினாவை நம்ம வெட்டுறோம். லேமினானா என்னது நான் சொல்லியிருக்கேன், லீஃபோடைய லேமினானா என்னது, மார்பாலஜி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ஸ் பாருங்க தெரிஞ்சிடும். அப்ப அதை நம்ம வெட்டி பார்த்தோம்னா நமக்குள்ள என்னெல்லாம் தெரியுது, நமக்கு தெரியக்கூடியது 3 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு எபிடெர்மிஸ், எபிடெர்மல் டிஷ்யூ. எபிடெர்மல் டிஷ்யூ தானே எபிடெர்மிஸ், வந்துருச்சா? வந்துருச்சு. வாஸ்குலர் டிஷ்யூ, வாஸ்குலர் சிஸ்டம் தானே வாஸ்குலர் டிஷ்யூ, வந்துருச்சா? வந்துருச்சு. கிரவுண்ட் டிஷ்யூ, மீசோஃபில் இருக்கா, மீசோஃபில் தானே கிரவுண்ட் டிஷ்யூ, வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய 3 விதமான டிஷ்யூ சிஸ்டங்களும் இருக்கு அப்படின்னு முதல் வரையில சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து எபிடெர்மிஸ் இருக்கு. இந்த எபிடெர்மிஸ் இருக்கிறது மேல ஒரு விதமான எபிடெர்மிஸ் இருக்கும், கீழே ஒரு விதமான எபிடெர்மிஸ் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி கிடையாது. மேல இருக்கிற எபிடெர்மிஸ்க்கு பேரு அடாக்சியல் எபிடெர்மிஸ். அதாவது ஒரு இலை எடுத்தீங்கன்னா இலையுடைய அந்த இலையுடைய மேல் பக்கத்துல இருக்க அந்த எபிடெர்மிஸ்க்கு பேரு, எபிடெர்மிஸ் வெளிப்புற கவரிங் தானே, அந்த வெளிப்புற செல்கள் தானே, அது மேல இருக்கிற எபிடெர்மிஸ்க்கு பேரு அடாக்சியல் எபிடெர்மிஸ், கீழே இருக்கிற எபிடெர்மிஸ்க்கு பேரு அபாக்சியல் எபிடெர்மிஸ். சரியா? அதே மாதிரி இந்த எபிடெர்மிஸ் இருக்கிறப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ல மட்டும்தான் கியூட்டிக்கல் இருக்காது, ஆனா அதை தாண்டி எல்லாத்துலயுமே எபிடெர்மிஸ்ல என்ன இருக்கும், கியூட்டிக்கல் இருக்கும். அப்ப இலைகள்லயும் கியூட்டிக்கல் இருக்கும், தண்டுகள்லயும் கியூட்டிக்கல் இருக்கும், வேர்ல தான் இருக்காது. கியூட்டிக்கல் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி ஸ்டொமாட்டா இருக்குமானா இருக்கும். ஏன்னா இலை என்ன செய்யணும்ப்பா, காற்றை உள்ள வாங்கிக்கணும், தண்ணியை வெளியே விடணும். காற்றை உள்ள வாங்கிக்கிறப்போ இலைக்கு காற்று ரொம்ப அவசியம். ஏன், எதனால? காத்து வாங்குறதுக்காக கிடையாது. ஏன்னா உணவை சமைக்கிறதுக்கு, உணவை உருவாக்குறதுக்கு இலைக்கு காத்து ரொம்ப ரொம்ப அவசியம். பிராணவாயு, ஆக்சிஜன் ரொம்ப அவசியம். அப்ப அது தேவைங்கிறதுனாலதான் இலைக்கு இந்த ஸ்டொமாட்டாங்கிறது தேவைப்படுது. ஸ்டொமாட்டா இருக்குமா அப்படின்னா இருக்கும். எங்க இருக்கும், எத்தனை இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கிற சர்ஃபேஸ். இங்க பாருங்க, அபாக்சியல் எபிடெர்மிஸ்ல ஜாஸ்தி ஸ்டொமாட்டா இருக்கும், அடாக்சியல் எபிடெர்மிஸ்ல கம்மி ஸ்டொமாட்டா தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க, மேல இருக்கிறதுக்கு பேர் அடாக்சியல் எபிடெர்மிஸ், கீழே இருக்கிறதுக்கு பேர் அபாக்சியல் எபிடெர்மிஸ். இங்கதான் ஸ்டொமாட்டா காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஏன் கீழே ஒரே ஒரு ஸ்டொமாட்டா காட்டியிருக்கேன், ஏன்னா என்ன சொல்ல வரான், கீழே ஜாஸ்தி ஸ்டொமாட்டா இருக்கும், மேல கம்மி ஸ்டொமாட்டா இருக்கும்னு உங்களுக்கு சொல்ல வரான். மேல ஸ்டொமாட்டாவே கொடுக்கல, அதனாலதான். சரிங்களா? ஆனா கீழே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமாட்டா கொடுத்துருக்கான். இதுதான் காரணம். சரிங்களா? இப்ப மேல ஸ்டொமாட்டா கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சில வேளையில மேல ஸ்டொமாட்டா இல்லாமலே கூட போகலாம். சம்டைம்ஸ் த லேட்டர் மே ஈவன் லேக் ஸ்டொமாட்டா, ஸ்டொமாட்டாவே இல்லாம கூட இருக்கலாம். இப்போ இந்த 2 லேயர் இருக்கும். வெளியே இருக்கிற லேயர் எபிடெர்மிஸ், அதுக்கு நடுவில் இருக்கிறது என்னதான் பார்க்கணும், அதுக்கு நடுவில் இருக்கிறது பேர் என்னது, கிரவுண்ட் டிஷ்யூவா தான் இருக்கும். இந்த கிரவுண்ட் டிஷ்யூக்கு நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்புறேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க இது அப்பவே நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்க, எழுதியிருக்கேனா, லீவ்ஸ்ல மீசோஃபில் இருக்குன்னு எழுதியிருக்கேனா, இதுதான். இந்த மீசோஃபில்ங்கிறத என்னதுப்பா, உங்களுடைய கிரவுண்ட் டிஷ்யூ. சரியா? டைகாட் லீஃப்ல உங்களுடைய டைகாட் இல்ல, மோனோகாட்லயும் அதே தான். லீஃப்ல மீசோஃபில்ங்கிறத உங்களுடைய கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த மீசோஃபில்ல என்ன இருக்கு, முக்கியமான கேள்வி. மீசோஃபில்ல என்ன இருக்குங்கிறத பெரும்பாலும் கேட்பாங்கதான் பரீட்சையில. மீசோஃபில்ல என்னதான் இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம், மீசோஃபில்ல இருக்கிறது குளோரோபிளாஸ்ட். மீசோஃபில்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இருந்தா அதோடைய வேலை என்னது, போட்டோசிந்தசிஸ். பிஎஸ்னா போட்டோசிந்தசிஸ். அப்ப இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்துட்டு அதனாலதான் இது பூரா பச்சையா இருக்கு. இந்த இலை பச்சையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கிரவுண்ட் டிஷ்யூ தான். கிரவுண்ட் டிஷ்யூ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பச்சை நிறத்தை கொடுக்கறதுக்காண்டி குளோரோபிளாஸ்ட் வச்சிருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் இருந்தாதான் அதுக்குள்ளதான் என்சைம் ரியாக்ஷன் எல்லாம் நடந்து என்ன நடக்கும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கும். எப்படி போட்டோசிந்தசிஸ் நடக்குது, போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த நடக்கிற அந்த முயற்சி என்னது, அந்த முயற்சி இல்லை, அந்த செயல்பாடு, அந்த நடக்கிற அந்த கோட்பாடு எல்லாம் வந்துட்டு நீங்க 13வது லெசன்ல படிப்பீங்க. இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனாலதான் போட்டோசிந்தசிஸ் நடக்குதுங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த மீசோஃபிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், மீசோஃபிலுக்குள்ள 2 விஷயம் இருக்கும். முதல் விஷயம் பாலிசேட் பாரங்கைமா, 2வது விஷயம் ஸ்பாஞ்சி பாரங்கைமா. மீசோஃபில் நம்மளுடைய டைகாட் லீஃப்ல 2 விதமா பிரியப்பட்டிருக்கும். முதல் பிரிவினைக்கு பேரு பாலிசேட் பாரங்கைமா,
இங்க நீங்க பாத்தீங்கன்னா நீள நீள செல்களா இருக்கா, நீள நீள செல்கள், வட்ட வட்ட செல்கள், எல்லாமே நடுவுல இடைவெளிகளே இல்லாத செல்களா இருக்கா, அதுக்கு பேருதான் பாலிசேடு பேரன்கைம் அல்லது பாலிசேடு மீசோஃபில். பாலிசேடு மீசோஃபில்ங்கிறது நடுவுல இடைவெளிகளே இல்லாத மீசோஃபில் தான் பாலிசேடு மீசோஃபில். ஆனா இடைவெளிகளா இருந்து ஸ்பாஞ்சு மாதிரியே பூரா ஓட்ட ஓட்ட ஓட்டையா இருக்கிற அந்த செல்களுக்கு பேரு ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்ஸ். சரிங்களா? இப்ப இந்த ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்ஸ் இருக்கிறப்போ சில வேளையில ஸ்டொமேட்டாவினுடைய துளையும் அந்த ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த இடைவெளியும் சேர்ந்து சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டியை உருவாக்கிடும். இந்த இடத்துல பாருங்க, இது ஸ்டொமேட்டாவினுடைய துளை, இந்த ஸ்டொமேட்டாவினுடைய துளை இருக்கு, ஸ்பாஞ்சி மீசோஃபினுடைய செல் இருக்கு, இந்த செல்களுக்குடைய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளியும் ஸ்டொமேட்டா துளையும் எப்பயாச்சும் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேரு சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். கீழே அபாக்சியல் எபிடமிஸ் இருக்கு, மேல ஸ்பாஞ்சி மீசோஃபில் இருக்கு, அதையும் தாண்டி இந்த இடத்துல ஏர் கேவிட்டி இருக்கு. அதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் வெளியில உங்களுக்கு என்ன இருக்குன்னா அடாக்சியல் எபிடமிஸ் இருக்கு. பாலிசேட் மீசோஃபில் ரெண்டு பக்கமுமே இருக்கு. மேல மட்டும்தான் இருக்கணும் கீழே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பாலிசேட் மீசோஃபில் இப்பவே சொல்லிடுறேன், மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம், மறந்துடக்கூடாது. இது ஒரு பக்கம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு சுத்தக்கூடாது. சரியா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் இப்ப எப்படி பிரிஞ்சிருக்கு இலைகளுடைய வாஸ்குலர் பண்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலைகளுடைய வாஸ்குலர் பண்டில் எல்லாமே இந்த இடத்துல இதை பாத்தீங்கன்னா அடாக்சியலி பிளேஸ்ட் பாலிசேட் பேரங்கைமா. பாலிசேட் பேரங்கைமா அடாக்சியல்ல ஜாஸ்தியா இருக்கும், அடாக்சியல்லையும் இருக்கும் தான், ஆனா கம்மியா இருக்கும். ஜாஸ்தியா எங்கதான் இருக்கும் அப்படின்னா அடாக்சியல்ல தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீளமான நீளி போன செல்களா இருக்கும், எல்லாமே நீண்டு நீண்டு இருக்கிற செல்களா இருக்கும். இதே ஓவல் அல்லது ரவுண்டா இருக்கிற அந்த செல்கள் எல்லாமே சில வேளையில என்ன செய்யும்பா, லோவர் எபிடர்மிஸ் வரைக்கும் சில வேளையில போகலாம். இந்த ஸ்பாஞ்சி பேரங்கைமா எல்லாமே லோவர் எபிடர்மிஸ் வரைக்கும் போகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாலிசேட் செல்லுக்கு கீழே இருக்கும். ஏன்னா அப்பர் அடாக்சியல் எபிடர்மிஸ், பாலிசேட் பேரங்கைமா, அது கீழே ஸ்பாஞ்சி பேரங்கைமா, அது கீழே உங்களுடைய அபாக்சியல் எபிடர்மிஸ் வரைக்கும். அப்போ இந்த இடத்துல லோவர் எபிடர்மிஸ் வரைக்கும் எது போக முடியும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பாஞ்சி பேரங்கைமா போக முடியும். இந்த ஸ்பாஞ்சி பேரங்கைமாவினுடைய செல்களுக்கு நடுவில் என்னதான் இருக்கு அப்படின்னா பல பல துளைகள் இருக்கு, காற்று வெளியிடைகள் இருக்கு, காற்று வெளியிடைகள் இருக்க செய்யுது. சரி, அது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வாஸ்குலர் சிஸ்டம் பத்தி இப்பதான் வரும். வாஸ்குலர் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா வெயின்கள்லையும் மிட்ரிப்கள்லையும் நீங்க நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அதோடைய வேலையும் வாஸ்குலர் சிஸ்டமுடைய வேலையும் ஒண்ணுதான். அதாவது இலையினுடைய லாமினால இருக்கிற அந்த நடுப்பகுதி, அந்த நடு நாரோ நரம்போ, அந்த நடு நரம்புக்கும் என்ன வேலைதான்? தண்ணியையும் உணவையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யறதா? இதே வேலையதான் நம்ம வாஸ்குலர் பண்டில் செய்யுது. அப்போ வாஸ்குலர் பண்டில் நீங்க ஒழுங்கா பாக்கணும்னா மிட்ரிப்ல நீங்க வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா பார்க்க முடியும், நல்லா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ சைஸ் ஆஃப் த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கும்னா சைஸ் ஆஃப் த வெயின்ஸ் படி இருக்கும். ஒரு சின்ன வெயின்ல வாஸ்குலர் பண்டில் சின்னதா தான் இருக்கும், பெரிய வெயின்கள்ல தான் பெரியதா இருக்கும் வாஸ்குலர் பண்டில். இப்போ வெயின்கள் எப்படி ரெட்டிகுலேட் வீனேஷன்னால வாஸ்குலர் பண்டில்ஸோடைய சைஸ் அப்போ ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இது உங்களுடைய ஒரு வாஸ்குலர் பண்டில் எடுத்துக்கிறங்க. இல்ல இது ஒரு வெயின்னு எடுத்துக்கோங்க. உங்களுடைய வெயின்ல நடுவுல இருக்கிற வெயின் எல்லாத்தையும் விட ரொம்ப அடர்த்தியா பெருசா இருக்குமா? அதை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கிற வெயின் கொஞ்சம் மெல்லிசா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். அதையும் தாண்டி இருக்கிற வெயின் எப்படி இருக்கும்பா? இன்னும் மெல்லிசா சின்ன சின்ன கோடுகளா இருக்குமா? எல்லாத்தையும் விட இந்த சின்ன சின்ன கோடுகளா இருக்கிற இந்த வெயின்களுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்பவே மெல்லிசான என்ன வரும்? உங்களுடைய வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்திருக்கும். தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் அல்லது ஸ்மால் வாஸ்குலர் பண்டில்ஸ் சின்ன சின்ன வெயின்கள்ல வந்திருக்கும். டைகாட் இலையில உங்களுக்கு வாஸ்குலர் வெயினுடைய சைஸ் மாறுபடுறதுனால வாஸ்குலர் சிஸ்டமுடைய சைஸும் மாறுபடும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இப்போ வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே வெளியே சுத்தி என்ன இருக்கும்? பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். பண்டில் ஷீட் செல்ஸ்னா என்னது? இந்த வாஸ்குலர் பண்டிலை சுத்தி எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க. இங்க ஜைலம் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்லாம் நீங்க படிக்கவே தேவையில்லை. ஜைலம் உள்ள சின்ன சின்ன உருடையா இருக்கும், ஃப்ளோயம் சுத்தி இருக்கும், அவ்வளவுதான். ஃப்ளோயம் இந்த நீல நிறத்துல இருக்கிறது ஃப்ளோயம், சிவப்பா இருக்கிறது ஜைலம். இந்த ஜைலம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஃப்ளோயம்குள்ளேயே அங்கிட்டும் இங்கிட்டும் புதஞ்சு கிடக்கும். இந்த எல்லாத்தையும் சுத்தியான இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்க முடிய ஒரு விஷயம் பேரல் ஷேப்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த பேரல் ஷேப்டு செல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது இந்த ஜைலமையும் ஃப்ளோமையும் வெளியே சுத்தி பேரல் ஷேப்டு பண்டில் ஷீட் செல்ஸ். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்லேயருக்கும் வெளியில இந்த ஜைலம் ஃப்ளோயமை பாதுகாக்கிற மாதிரியே ஒரு அமைப்பை கொண்டு இது செயல்படும், வெளியே செயல்படும். அதுக்கடுத்து நம்மளுடைய மோனோகாட் லீஃப் எப்படி இருக்கு? மோனோகாட் லீஃப் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்துருக்கீங்க. டைகாட் லீஃப்ல மேல இருக்கிற எபிடர்மிஸ் ஒரு மாதிரி இருக்கு, கீழே இருக்கிற எபிடர்மிஸ் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ரெண்டுலயும் மாற்றங்கள் இல்லையா?
இதே நம்மளுடைய மோனோகாட் லீஃப்ல நம்ம இந்த மாதிரி வேறுபாடுகளை பார்க்க முடியாது. மோனோகாட் லீஃப் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்கிற லேயரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கீழே இருக்கிற லேயரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன இங்க முக்கியமான விஷயம், மோனோகாட் லீஃப்ல உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோனோகாட் லீஃப்ல மேல அடாக்சியல் கீழே அபாக்சியல்ங்கிற பேச்சே கிடையாது. மேலையும் ஒண்ணுதான் கீழையும் ஒண்ணுதான். அதனாலதான் இதுக்கு பேரு ஐசோ பைலாட்ரல். ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரி, பைனா ரெண்டு, லேட்ரல்னா பக்கம், ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கிற லீஃப்ங்கிறதுனாலதான் இதை நம்ம என்ன பேர் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா ஐசோ பைலாட்ரல் அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிடுறோம். சரிங்களா? இப்ப அனாட்டமி எப்படி இருக்கும், பல விதங்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வித்தியாசம் என்னது, வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் என்னதுன்னா ஸ்டொமாட்டா மேலையும் கீழையும் ஒரே அளவுல காணப்படும். இதே நம்ம டைகாட் லீஃப் பார்த்தப்போ நமக்கு வந்துட்டு அடாக்சியல் எபிடர்மிஸ்ல ஸ்டொமாட்டா ஜாஸ்தியாகவும் அபாக்சியல் அல்லது மேல கம்மியாகவும் அல்லது இல்லாமலே கூட இருந்துச்சு. ஆனா நம்ம மோனோகாட் லீஃப்ல ஸ்டொமாட்டா இரண்டு பக்கத்துலயும் ஒரே அளவுல சரிசமானமா பிரியப்பட்டு காணப்படும். மீசோஃபில் அதே மாதிரி பாலிசைடு ஸ்பாஞ்சி இந்த வித்தியாசமே கிடையாது. பாலிசைடு ஸ்பாஞ்சி எதனால வருது, மேல இருந்தது நீளமா இருந்த செல் பாலிசைடுன்னு, கீழே இருந்தது வட்டமா இருந்தது இடைவெளிகள் கொண்ட செல்கள் ஸ்பாஞ்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேச்சே கிடையாது. இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம புல்களை எடுத்துக்கோம். புல்கள்னா என்னது, புற்கள்னா என்னது, புற்கள் தான் நம்மளுடைய மோனோகாட் லீஃப். இங்க எப்படி இருக்கும்னா வெளியே இருக்கிற அடாக்சியல் எபிடர்மல் செல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே சில நேரத்துல சில வேளையில புற்கள்ல மட்டும் இதை பார்க்க முடியும். எபிடர்மல் செல்ஸ் வெயின்கள் பக்கமா இருக்கிற அந்த எபிடர்மல் செல்ஸ் நல்லா பெருசா வளர்ந்து காலியான பெரிய காலியான நிறமில்லாத செல்களா வளர்ந்துரும். பச்சை நிறத்துல இல்ல, நிறமில்லாத செல்களா வளர்ந்துரும். பெரிய காலியான நிறமில்லாத செல்களா வளர்ந்துரும். அதுக்கு பேரு புல்லிஃபார்ம் செல்ஸ், லார்ஜ் எம்டி கலர் செல்ஸ். பெரிய காலியான நிறமில்லாத செல்களா வளர்ந்துரும். அதுக்கு பேரு புல்லிஃபார்ம் செல்ஸ். இப்போ இது எல்லாமே தண்ணியை உறிஞ்சுன்னா அந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் எல்லாமே நல்லா பெருசாயிரும். அப்ப அது பெருசாச்சுன்னா அந்த நேரத்துல பெருசாகிறப்போ அந்த இலையினுடைய சர்ஃபேஸ் இப்படி வெளியே வந்துடும், இப்படி வெளியே விரிஞ்சு காணப்படும். அதாவது ஒரு புல் இருக்கு, புல் இதுதான் நார்மல் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. நார்மலா தண்ணி இருக்கிறப்போ நார்மல் ஹைட்டு, இதுக்குள்ள இப்ப தண்ணி சேர்ந்துருச்சுன்னா இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் உள்ள இருக்கிற புல்லிஃபார்ம் செல்ஸ் எல்லாமே வீங்கி நல்லா பெருசா இப்படி வந்துடும். பெருசா வந்தப்போ இதோடைய சர்ஃபேஸ் பூரா வெளிப்பட்டுருதா சூரியனுக்கு, அப்ப ஜாஸ்தியா இருக்கிற தண்ணி எல்லாம் இப்ப என்ன ஆயிடும், வெளியே போயிடும். ஜாஸ்தியா இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆயிரும், வெளியே போயிடும். அதுதான் இதனாலதான் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டிருக்கு. இப்ப ஜாஸ்தியா இந்த இடத்துல தண்ணி இருக்கு, சரியா? இதே கம்மி தண்ணி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கிற புல்லிஃபார்ம் செல்ஸ் எல்லாமே சுருங்கிரும். உள்ள இருக்கிற புல்லிஃபார்ம் செல்ஸ் சுருங்குறப்போ இலையும் சுருங்கிரும். அப்ப தண்ணியை வெளியே விடாது. தண்ணி இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு வெளியே போகாத மாதிரி பாதுகாக்கக்கூடிய அந்த செயல்பாடும் இதுக்குள்ள இருக்குதான். புல்லிஃபார்ம் செல்ஸ்க்கு வேலை என்ன அப்படின்னா எல்லா செல்களுமே, அதாவது எல்லா தண்ணி நிரம்பி இருக்கிறப்போ அந்த தண்ணியை வெளியே விடாமலும், தண்ணி கம்மியாச்சுன்னா அந்த நேரத்துல எல்லா தன்னுடைய உடல் அளவை அல்லது புல்லினுடைய இலை அளவை பூரா சுருக்கிக்கிற மாதிரியும் உண்டான ஒரு செயல்பாடு இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம பூரா தண்ணி பற்றாக்குறை அல்ல தண்ணி தட்டுப்பாடை இது வந்துட்டு பாத்துக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ parallel venation in monocot leaves. parallel venation அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ parallel venationல எப்படி இருக்கும், உங்களுடைய நடுநாரும் சுத்தி இருக்கிற பல மிச்ச நரம்புகளும் ஒரே அளவுக்கு அடர்த்தி கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும், இந்த இடத்துல வெட்டினாலும் சரி, இந்த இடத்துல வெட்டினாலும் சரி, இந்த இடத்துல வெட்டினாலும் சரி, எல்லாமே parallel venation. parallel venation இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற அந்த வெயின் எல்லாம் அங்க அந்த வாஸ்குலர் பண்டிலுடைய அளவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட, ஏன் சொல்ல போனா ஒரே மாதிரி தான் இருக்கும். வாஸ்குலர் பண்டிலுடைய அளவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான். வாஸ்குலர் பண்டில் அளவு ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க parallel venation, ரெட்டிகுலேட் venation பார்க்கப்பட்ட அந்த மோனோகாட் ஸ்டெம்ல மோனோகாட் லீஃப்ல நம்ம வந்துட்டு ரெட்டிகுலேட் venation பார்த்தோம். அங்க இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்காது. இதோட சொல்ல போனோம்னா நம்மளுடைய இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசியில நம்ம கேள்விகளுக்கு மட்டும் பதில்களை கண்டுபிடிச்சிட்டு விட்டுரும். இந்த லெசனை முழுசா நம்ம முடிச்சிடலாம். Draw illustrations to bring out the anatomical difference between monocot root and dicot root. ரூட் நான் நேத்து நடத்தியிருந்தேன், அதனால ரூட் நான் வந்துட்டு திருப்பி இருக்கேன். இந்த ரெண்டு டயக்ராம் வச்சு மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் என்னெல்லாம் இருக்கு இந்த இடத்துல. எப்பயும் போல வெளியே எபிடர்மிஸ் இருக்கா, இங்கேயும் வெளியே எபிடர்மிஸ் இருக்கு. கியூட்டிக்கல் இருக்குமா இருக்காதுப்பா அப்படின்னா கியூட்டிக்கல் இருக்காதுப்பா. ஏன் இருக்காதுப்பா, ஏன்னா தண்ணியில இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டிதான் அந்த கியூட்டிக்கல்ங்கிற லேயர் நமக்கு தேவைப்படுது. வேரினுடைய வேலையை தண்ணி உரிய இருக்கும், அதனால அந்த நேரத்துல இங்க தண்ணி இருக்காது. ஆனா சுபரன் இருக்கும், காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ், சுபரின்களை கொண்ட காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்கும் தான், ஆனா கியூட்டிக்கல் இருக்காது. சரிங்களா? அதுக்கு அடுத்து
இந்த ரூட் ஹேருங்கிறது ரெண்டுலயுமே இருக்கும் தான். இதுல ஜாஸ்தி இதுல கம்மிங்கிற இந்த பேச்செல்லாம் கிடையாது. சொல்ல போனா ரெண்டுலயுமே ரூட் ஹேர் இருக்கும். ஜாஸ்தி கம்மின்னா யாருமே யாரும் கொடுக்கல. ஆனா பார்த்தா அப்படி தெரியுது. ஆனா அப்படி நீங்க எதுவும் நீங்களா நினைச்சுக்கிற வேணாம்னு சொல்ல வரேன். சரியா? எப்படி நம்ம ஸ்கூல்ல என்ன இருக்கும்? கிரவுண்ட் டிஷ்யூ தான் பூரா. மேல ஆரம்பிக்கிறது கார்டெக்ஸ்ல இருந்து கார்டெக்ஸோட லேயர்ல இருந்து ஆரம்பிச்சா உங்களுக்கு பூரா கிரவுண்ட் டிஷ்யூவா போயிட்டு இருக்கும். கார்டெக்ஸ் பூரா வந்துருச்சு. கார்டெக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா எண்டோடர்மிஸ் இருக்கும். எண்டோடர்மிஸ்ங்கிறது ரூட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பேரல் ஷேப்டு செல்ஸா இருக்கும். பேரல் ஷேப்டு செல்களா இருக்கும் உங்களுக்கு எண்டோடர்மிஸ்ல. அந்த எண்டோடர்மிஸையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போனா பெரிசைக்கிள் வந்துடும். இந்த பெரிசைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிசைக்கிள் தான் உங்களுடைய வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்ப எப்படி இருக்கு? வாஸ்குலர் பண்டில்ஸ் பாத்தீங்கன்னா புரோட்டோசைலம் வெளியே இருக்கும், மெட்டாசைலம் உள்ள இருக்கும். புரோட்டோசைலம் வெளியே இருக்கும், மெட்டாசைலம் உள்ள இருக்கும். புரோட்டோசைலம் வெளியே இருக்கிறதுக்கு பேரு எக்ஸார்க். புரோட்டோசைலம் வெளியே இருக்கிறதுக்கு பேரு எக்ஸார்க். புரோட்டோசைலம் உள்ள இருக்கிறதுக்கு பேரு எண்டார்க். அப்ப ரூட்ல எக்ஸார்க் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு. ரூட்ல எக்ஸார்க் வாஸ்குலர் பண்டில் இருக்கு. எக்ஸார்க் புரோட்டோசைலம் கொண்ட வாஸ்குலர் பண்டில்ஸ் ரூட்ல தான் காணப்பெறும். இதனால அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல வளர்ந்த சைலம் உள்ள வெளியே இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு லேயரா வளர வளர எல்லாமே உள்ளையா போயிட்டு இருந்திருக்கு. அவ்வளவுதான். அதனாலதான் புரோட்டோசைலம் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸார்க்குன்னு சொல்றோம். இதே ஸ்டெம்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டார்க்குன்னு சொல்லிடுவோம் புரோட்டோசைலம். சரிங்களா? அவ்வளவுதான். பெரிய அந்த அளவுக்கு என்ன சொல்ல கஷ்டமா சிரமமானதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப சுலபமானதுதான். சரிங்களா? அப்போ இது பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? புரோட்டோசைலம் பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அல்லது வாஸ்குலர் பண்டில்ஸே பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டுலயுமே வாஸ்குலர் பண்டில் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா ரெண்டுலயுமே நமக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய வாஸ்குலர் பண்டில் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் காணப்படும். அதாவது ஒரு ரேடியஸ்ல சைலம் மட்டும் இருக்கும் அல்லது ஃப்ளோயம் மட்டும் இருக்கும். அதுக்கு பேரு தான் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா? அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா பித் எப்படி இருக்கு? பித் நம்மளுடைய டைகாட் ரூட்ல அந்த அளவுக்கு சிறப்பம்சம் கொண்டுதான், அதாவது அந்த அளவுக்கு தனிச்சு நிக்கிற மாதிரி டைகாட் ரூட்ல பார்க்க முடியாது. நம்ம மோனோகாட் ரூட்ல பெருசாவும் தனித்தன்மை கொண்டதாகவும் தனிச்சு நிலைக்கிற மாதிரியுமான பித்து நம்ம பார்க்க முடியும். பித்துங்கிறது என்னது? நடுவுல இருக்கிற செல்கள் சிலதை சேர்த்துதான் நம்ம பித்துன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி டைகாட் ஸ்டெம்ல பார்க்க முடியும். டைகாட் ஸ்டெம்ல பித்து நல்லா தெரியும். மோனோகாட் ஸ்டெம்ல பித்து தெரியாது. ஆனா மோனோகாட் ரூட்ல பித்து நல்லா தெரியும். டைகாட் ரூட்ல பித்து அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. சரிங்களா? இதெல்லாமே தாண்டி அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை தாண்டி நம்ம வேற எது இருக்கு? பாலியார் டெட்ரா. டைகாட் ரூட்ல வாஸ்குலர் பண்டில்ஸ் எத்தனை தான் இருக்கும் அப்படின்னா 2ல இருந்து 4க்குள்ளதான் இருக்கும். இப்ப டயார்க்கா இருக்கலாம், ட்ரையார்க்கா இருக்கலாம், டெட்ரார்க்கா இருக்கலாம். அதாவது அத்தனை எண்ணிக்கையில தான் நம்மளுடைய வாஸ்குலர் பண்டில்ஸ் டைகாட் ரூட்ல பார்க்க முடியும். ஆனா மோனோகாட் ரூட்ல பல வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்க்க முடியும். 6, சில வேளையில 8 வரைக்கும் கூட பார்க்கலாம். அதாவது ஹெக்ஸார்க், சில வேளையில ஆக்டார்க். இந்த ஹெக்ஸார்க் ஆக்டார்க்கு 10-15 பேர் கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாலியார்க்குன்னு சொல்லிடுறோம். அப்போ மோனோகாட் ரூட்ல வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குப்பா? பாலியார்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதாவது அத்தனை எண்ணிக்கையில உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் நம்ம பார்க்க பெற முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம். உங்களுடைய அடுத்த கேள்வியா இருந்தா மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம் நமக்கு எப்படி இருக்கு? இது நம்ம இப்பதான் பார்த்து முடிச்சோம். நான் ரொம்ப ஸ்லோவா நீங்க இந்த இடத்துல இதே வச்சு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம்ல இருக்கிற வித்தியாசங்கள் இவ்வளவுதான். இந்த 4 தான். கிரவுண்ட் டிஷ்யூ ரொம்ப பெருசா இருக்கும் மோனோகாட் ஸ்டெம்ல. அதே மாதிரி பித்து உங்களுக்கு தெரியாது கிரவுண்ட் டிஷ்யூ பெருசா இருக்கிறதுனால. ஃப்ளோயம் பேரங்கைமா மோனோகாட் ஸ்டெம்ல இருக்கவே இருக்காது. வாஸ்குலர் பண்டில்ஸ் டைகாட்ல வட்ட நிலமா வட்டங்களா பல ரிங்களா அரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்க கூடியதா இருக்கும். ஆனா மோனோகாட்ல 2ஆம் நிலை வளர்ச்சி அனுமதிக்காது, வட்டமா அமையப்பட்டிருக்காது. அதே மாதிரி டைகாட்ல உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த வட்டமா அரேஞ்சா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மோனோகாட்ல எல்லாமே அங்கிட்டும் இங்கிட்டும் சிதறி கிடக்கும். சிதறி கிடக்கிறப்ப அந்த சிதறி கிடக்கிற ஒரு பண்டலுக்கும் சுத்தி ஸ்க்ளீரன்கைமா லேயர் இருக்கும். அதே மாதிரி சிதறி இருக்கிற ஒரு பண்டலுக்குள்ளேயும் தண்ணி கொண்ட கேவிட்டி இருக்கும். தண்ணி கொண்ட சின்ன சின்ன பைகள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹைப்போடெர்மிஸ் உங்களுடைய டைகாட்ல கைமாவினால உருவாக்கப்பட்டிருக்கும். மோனோகாட்ல ஸ்க்ளீரன் கைமாவினால உருவாக்கப்பட்டிருக்கும். மோனோகாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோயம் பேரன்கைமாவே இருக்காது. இவ்வளவுதான் உங்களுடைய முக்கியமான வித்தியாசங்கள். டைகாட் ரூட், மோனோகாட் ரூட், டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். இது என்னது? 2வது கேள்வி. கட் அ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் யங் ஸ்டெம் ஃப்ரம் யோர் ஸ்கூல் கார்டன். ஒரு தோட்டத்துல இருந்து ஒரு தண்டை வெட்டி மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அது மோனோகாட்டா டைகாட்டான்னு சொல்லணும். எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வட்டங்களா வாஸ்குலர் பண்டில் தெரிஞ்சிச்சுன்னா, எல்லாமே ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா
அது டைகாட் ஸ்டெம். இதே வட்டங்களா தெரியல, வாஸ்குலர் பண்டல்ஸ் பூராமே அங்கிட்டு இங்கிட்டும் செதறி கிடக்குது. செதறி இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி ஸ்க்ளீரன் கைமா தெரியுது. அந்த செதறி இருக்கிற ஒரு பண்டலுக்குள்ளேயும் தண்ணி நிரம்பிய கேவிட்டிஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா வட்டமா இல்லைன்னா அப்ப அது மோனோகாட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிடலாம். கியூ ரீசன்ஸ்னா ஏன்னா அதோடைய அனாட்டமி அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? இப்போ மூணாவது, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். பிளான்ட் மெட்டீரியலுடைய டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னவா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜாயிண்ட், ஸ்கேட்டர்ட் அண்ட் சரௌண்டட் பை ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் பண்டல் ஷீட்ஸ். இப்பதான் நம்ம பார்த்து முடிச்சோம். ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட். இது என்னதுன்னு கேட்கறாங்க. என்னதுன்னா உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு நீட்ல வர்றதுக்கு வரலாம், வராமலும் போகலாம். வர்றதுக்கு உங்களுக்கு சொல்ல போனா, உண்மையை சொல்ல போனா வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனாலும் வரலாம். டைகாட் ரூட்டா, மோனோகாட் ரூட்டா, டைகாட் ஸ்டெம்மா, மோனோகாட் ஸ்டெம்மா, டைகாட் லீஃபா, மோனோகாட் லீஃபா அப்படிங்கிற இந்த 6 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கு. எந்த தேர்வை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு தான் முக்கியம். இந்த 6ல எது உங்களுடைய சரியான விடை அப்படின்னா நீங்க யோசிங்க. நம்ம இங்கேயே தான் பார்த்தோம், ஃப்ளோயம் பேரன்கைமா இல்ல, அதே மாதிரி நீர் நிரம்பிய கேவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னதுதான் அது? சந்தேகமே இல்லாம அது என்னதுதான்? உங்களுடைய மோனோகாட் ஸ்டெம் தான். உங்களுடைய என்னதுதான்? மோனோகாட் ஸ்டெம் தான். சரியா? அதுக்கு வாட் இஸ் ஸ்டொமேட்டல் apparatus? இதனுடைய ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டொமேட்டானா என்னதுப்பா? ஸ்டொமேட்டானா என்னது? சின்ன சின்ன துளைகள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள். இந்த துளைகளை சுற்றி, துளைகளுடைய 2 பக்கமும் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். துளைகளுடைய 2 பக்கமும் கார்ட் செல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து அந்த கார்ட் செல்ஸையும் சுற்றி உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சப்சிடியரி செல்ஸ் இருக்கும். ஸ்டொமேட்டல் போர், சப்சிடியரி செல்ஸ், கார்ட் செல்ஸ். இந்த 3ஐயுமே சேர்த்து நம்ம என்ன பேரை வச்சு வழங்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமேட்டல் apparatus அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த கார்ட் செல்ஸ்ல என்ன இருக்கும்? கார்ட் செல்ஸ் எப்படி வேறுபடும் மோனோகாட்லையும் டைகாட்லையும். டைகாட் ஸ்டொமேட்டா பாத்தீங்கன்னா டைகாட் எபிடர்மிஸ், ஸ்டொமேட்டா இருக்கிற கார்ட் செல்ஸ் ரெண்டுமே, இந்த கார்ட் செல்ஸ் ரெண்டுமே பீன்ஸ் மாதிரி இருக்கிற ஷேப்ல இருக்கும். பீன்ஸ் மாதிரி ஷேப்ல இருக்கும். இதே மோனோகாட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்ட் செல்ஸ் ரெண்டுமே எப்படி ஆயிரும்? டம்பெல் மாதிரி ஷேப்ல, ஜிம்ல இருக்கிற டம்பெல் மாதிரி கொண்ட ஷேப்ல மாறியும் மோனோகாட்ல. இதே டைகாட்ல பீன்ஸ் மாதிரியான வடிவம் கொண்டிருக்கும் இந்த கார்ட் செல்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கார்ட் செல்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். எதனால குளோரோபிளாஸ்ட் இருக்கு? ஏன்னா உணவு சமைக்கிற வேலையை, அந்த செயல்பாடை நம்மளுடைய கார்ட் செல்ஸும் தான் செய்யுது. அதனாலதான் இங்க குளோரோபிளாஸ்ட் இருக்க செய்யுது. சரிங்களா? கார்ட் செல்ஸ் தான் இந்த உணவு சமையப்படுது. அதனாலதான் இங்க வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது ரொம்ப சுலபமா. அப்போ நீங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னது? ஸ்டொமேட்டல் apparatus அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான். ஸ்டொமேட்டல் apparatusல உங்களுக்கு 3 விஷயம் வரும். முதல் விஷயம், உங்களுடைய சப்சிடியரி செல்ஸ் எல்லாத்துக்கும் வெளியே அதுக்குள்ள கார்டு செல்ஸ், அதுதான் குளோரோபிளாஸ்ட் கொண்டு, அதுக்குள்ள ஸ்டொமேட்டல் போர். ஸ்டொமேட்டல் போரை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்றாங்க. இந்த ஸ்டொமேட்டல் போரனுடைய வேலை என்னன்னா காற்றையும் தண்ணியையும் உள்ள வர்றதுக்கு அனுமதிக்கும். இப்ப இதோடைய 2 வேலை என்னது? முதல் வேலை டிரான்ஸ்பிரேஷன், 2வது வேலை ரெஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா தண்ணியை அளவுக்கு அதிகமா தண்ணி சேர்ந்துருச்சுன்னா, தண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல சேர்ந்துருச்சுன்னா, தேங்கிருச்சுன்னா இந்த செல்லுக்குள்ள அல்லது அந்த இலைக்குள்ள அல்லது அந்த தாவரத்துக்குள்ளேயே, அப்ப தண்ணியை வெளியிடுறதுக்கு ஒரு சின்ன துளை தான் இந்த ஸ்டொமேட்டா. அப்படி அளவுக்கு அதிகமா தண்ணி சேர்ந்துருச்சுன்னா, நீங்க இந்த காலையில பாத்தீங்கன்னா இந்த இலையோட சர்ஃபேஸ்ல பூரா பனியா படர்ந்துருக்குமா? அதுக்கு காரணம் தான் இந்த இலையினுடைய பனித்துளி என்னதுன்னா அப்படின்னா அதுதான் அந்த டிரான்ஸ்பிரேஷன்ல இருந்து வெளியிடப்பட்ட அந்த தண்ணி தான். இதை நீங்க வந்துட்டு உங்களுடைய 11வது லெசன் நீங்க திருப்பி படிப்பீங்க டீட்டெயில்ல. நான் இப்போதைக்கு இதை சொல்லிடுறேன், இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன் நான். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்மளுடைய ஸ்டொமேட்டல் apparatus பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்டொமேட்டல் apparatus ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் என்னது? காற்று மாற்றிக்கிறது. காற்று உள்ள வரும் வெளியே போகும், அது பெரிதான ரெஸ்பிரேஷன். அந்த செயல்பாடையும் செய்யறதுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் இருக்குதான். சாரி, அந்த செயல்பாடையும் செய்யறதுக்கும் இந்த ஸ்டொமேட்டா இருக்குதான். இப்ப காற்று உள்ள வந்து வெளியே போறதுக்கான அந்த முக்கியமான வேலையை இந்த ஸ்டொமேட்டா தான் செய்யுது. சரிங்களா? அதுக்கடுத்து நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இன் த ஃபிளவரிங் பிளான்ட்ஸ். கிவ் த டிஷ்யூ நேம்ஸ் அண்ட் ஈச் சிஸ்டம். என்னது பாரு? நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம்ஸ். இது வந்துட்டு உங்க லெசன்ல, அதாவது போன கிளாஸ்ல நடத்தது. இது முழுக்க போன கிளாஸ்ல நடத்தினது. ஸ்டொமேட்டாவும் இருக்கட்டும், டிஷ்யூ சிஸ்டமாவும் இருக்கட்டும்.
3 டிஷ்யூ சிஸ்டம் என்னென்னது? முதல் டிஷ்யூ சிஸ்டம்க்கு பேரு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ரெண்டாவது டிஷ்யூ சிஸ்டம்க்கு பேரு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். மூணாவது டிஷ்யூ சிஸ்டம்க்கு பேரு தான் என்னது? உங்களுடைய வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல என்ன எல்லாம் வரும்? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளியே எபிடெர்மல் ஹேர்ஸ் இருக்கும், கியூட்டிக்கல் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும். இந்த 3 தான் வரும் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் எபிடெர்மல் ஹேர் இருக்கும். ஹேர் வந்துட்டு ரூட் ஹேர், ஸ்டெம்ல ட்ரைகோம், ஸ்டொமேட்டா இருக்கும். இது இலைகள்லையும் தண்டுகள்லையும் தான் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும் அதுக்கடுத்து அப்படின்னா எபிடெர்மல் ஹேர்ஸ், ஸ்டொமேட்டா, மூணாவதா இருக்கிறது உங்களுடைய கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் வேர்கள்ல இருக்காதுன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். தண்டுகள்லையும் இலைகள்லையும் மட்டும்தான் அது கியூட்டிக்கல் உங்களால பார்க்க முடியும். இப்போ எபிடெர்மிஸ் பத்தி பார்த்து முடிச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்கு? கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கு. கிரவுண்ட் டிஷ்யூ நம்ம கடைசியா வரும். வாஸ்குலர் டிஷ்யூ வரும். வாஸ்குலர் டிஷ்யூனா என்னது? வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது உங்களுடைய ஜைலமும் ஃப்ளோயமும். ஜைலம்ல உங்களுக்கு 4 வரும் இல்லையா? ஜைலமை நீங்க 4ஆ பிரிக்கணும். ஏன்? ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னா மச்ச சிம்பிள் டிஷ்யூஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்துட்டு இங்க உங்களுடைய 9ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃப்ளோயங்கைமா, ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃபைபர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃபைபர்ஸ் இல்லையா? இந்த மாதிரி 4 விதமான வித்தியாசமான செல்கள்னால உருவாக்கப்பட்டதுதான் இந்த உங்களுடைய இது என்னது? ஜைலம். ஃப்ளோயம்க்கும் அதே மாதிரி இருக்கு. கம்பைன் செல்லு, ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ளோயம்லையும் இந்த மாதிரி 4 விதமா உங்களுக்கு செல்கள் வரும். அப்போ இதுதான் உங்களுடைய வாஸ்குலர் டிஷ்யூ. நீருக்கும் உணவுக்கும், நீர் மினரல்ஸ், இந்த 2 நீருக்கும் சத்துகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஜைலம் இருக்கு. உணவு இடமாற்றத்துக்காண்டி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ளோயம் இருக்கு. இந்த 2மே இருந்தாதான் உங்களுடைய வாஸ்குலர் சிஸ்டம் முழுமை பெறும். இந்த 2 பேர் இருந்தாதான் வாஸ்குலர் சிஸ்டம் முழுமை பெறும். இப்போ முழுமை பெற்ற இந்த வாஸ்குலர் சிஸ்டம்ல உங்களுக்கு ஜைலமும் இருக்கும், ஃப்ளோயமும் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து மிச்சம் இந்த 2ஐயும் தவிர்த்து மிச்சம் என்னெல்லாம் டிஷ்யூ இருந்தாலும் அதுக்கு பேரு தான் கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ எப்படிப்பட்டதுப்பா? கிரவுண்ட் டிஷ்யூ எப்படிப்பட்டது? இந்த 2ஐயும் தவிர்த்து இருக்கிற செல் டிஷ்யூ எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூங்கிறது பெரும்பாலான நேரத்துல பேரன்கைமாவினால மட்டும்தான் உருவாக்கப்பட்டு, சில வேளையில கோலன்கைமா இருக்கலாம், சில வேளையில பேரன்கைமா இருக்கலாம். ஆனா பெரும்பாலான நேரத்துல பேரன்கைமா மட்டும்தான் கிரவுண்ட் டிஷ்யூல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கிரவுண்ட் டிஷ்யூல என்னெல்லாம் வருது அப்படின்னா, கிரவுண்ட் டிஷ்யூல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பெரிசைக்கிள் வித் கார்டெக்ஸ், ஹைப்போடெர்மிஸ், எபிடெர்மிஸ் வராது, ஹைப்போடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், வேற என்ன இருக்கு? கார்டிகல் லேயர்ஸ், வேற மெடுலரி ரேஸ், மெடுல்லா, பெரிசைக்கிள், இது எல்லாமே இதுல வரும் அப்படின்னு உங்களுடைய கிரவுண்ட் டிஷ்யூ வரும். அதாவது ஜைலம் ஃப்ளோயமும் எபிடெர்மிஸும் தவிர்த்து இருக்கிற மிச்சம் எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். அப்போ ஒரு தாவரத்துல பெரும்பாலான எடையை எந்த டிஷ்யூ அளிக்குது? பெரும்பாலான எடை எந்த டிஷ்யூவினுடைய பங்களிப்பினால வருது அப்படின்னா உங்களுடைய விடை என்னவா இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூவா இருக்கணும். இப்போ கிரவுண்ட் டிஷ்யூவினாலதான் பெரும்பாலான எடை ஒரு தாவரத்துக்கு வருது அப்படின்னு நம்ம சுலபமா சொல்லிக்கிறலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு? How is the study of plant anatomy useful to us? தாவரங்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் உட்புற தோற்றத்தையும் இப்படி படிச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு 2வது கேள்வியில கொடுத்துருக்காங்களா, ஒரு தோட்டத்துல போய் இப்படி ஒரு தண்டை பறிச்சு அந்த தண்டை வெட்டி 2ஆ வெட்டி அதுக்கடுத்து அது என்னன்னு கண்டுபிடிக்கும். அதுக்குதான் அது பயன்படுது. 3வது கேள்வி கேட்டிருக்காங்களா, எந்த பகுதியினே தெரியாது, ஆனா நீங்க வந்துட்டு மைக்ரோஸ்கோப்ல நீங்க பார்த்ததுக்கு அடுத்து உங்களுக்கு 2 விஷயம் புலப்படுது. ஒண்ணு அந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கு, இன்னொன்னு எல்லாமே சிதறி இருக்கிற வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு. முக்கியமா தெரிஞ்சது ஃப்ளோயம் பேரன்கைமா இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு பாட்டனிஸ்ட், அதாவது ஒரு தாவரவியல் ஆராய்ச்சியாளர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தாவரவியல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிமென் வர்றப்போ, சின்ன சின்ன இலை துண்டுகளோ, தண்டு துண்டுகளோ, அல்லது வேர் துண்டுகளோ, இந்த துண்டுகள் எல்லாமே ஸ்பெசிமெனா வர்றப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க அதுல வந்துட்டு நிறங்களையும் வண்ணங்களையும் சேர்த்து மைக்ரோஸ்கோப் கடில நீங்க வச்சு பாக்குறப்போ பல விதமான அமைப்புகள் தெரியும். செல்கள்லையும் திசுக்கள்லையும் பல விதமான அமைப்புகள் தெரியும், வடிவங்கள் தெரியும். இந்த வடிவங்களை வச்சு இது என்ன விதமான தாவரம், இந்த தாவரனுடைய பயன்பாடு என்ன, இந்த தாவரத்தை நம்ம வேற என்ன மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த தாவரம் எப்படி வாழுது, எந்த இடத்துல வாழுது, இந்த தாவரத்தினால வந்துட்டு மனிதர்களுக்கு எதுவும் நல்லதோ தீங்கோ இழைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த தாவரத்தை வந்துட்டு நம்ம போக மேல எப்படி நம்ம கொண்டு போகலாம், இந்த தாவரத்தை வந்துட்டு இப்போ இதனால ஏதாச்சும் மருத்துவ பயன்பாடுகள் இருக்கா, இதுல வந்துட்டு நம்ம இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு ஏதாச்சும் செய்யலாமா, இதுல வந்துட்டு
இந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துறாங்களே அல்லது உருவாக்குறாங்களே அதெல்லாமே வந்துட்டு தாவரங்கள்ல இருந்தானே பெரும்பாலும் வருது. அப்ப இதெல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படலாம் அப்படின்னா, இந்த உட்தோற்றம், உட்புற தோற்றம் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்க சுலபமா சொல்லலாம். சரியா? சொன்னாலும் ஒண்ணு தப்பு இருக்காது. அதனாலதான் பிளான்ட் அனாட்டமி அல்லது இந்த தாவரவியல்ல தாவரங்களுடைய உட்பகுதி அப்படிங்கிறது அல்லது உட்தோற்றம், இதை பத்தி படிக்கிற இந்த படிப்பு வந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, மூணாவது விஷயம் தான் டிஸ்கிரைப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டார்சி வென்ட்ரல் லீஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். வந்துட்டு ஐசோபைலேட்டரல் டயக்ராம் வச்சு சொல்லல, அதுவும் சொல்லிட்டு டார்சி வென்ட்ரல் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லெசன் முடிச்சிடறேன். ஐசோபைலேட்டரல் பாத்தீங்கன்னா மேல அடாக்சியல் கீழே அபாக்சியல் போட்டிருக்கான். மேல இருக்கிற அடாக்சியல் எப்படி இருக்கு? ஒரே ஒரு ஸ்டொமேட்டா கொடுத்துருக்கான். கீழே இருக்கிற அபாக்சியல் எப்படி இருக்கு? ஒரே ஒரு ஸ்டொமேட்டா கொடுத்துருக்கான். ரெண்டுலயுமே ஒரே ஒரு ஸ்டொமேட்டா கொடுத்துருக்கான். எதனால கொடுத்துருக்கான்? ரெண்டுலயுமே ஒரே அளவுக்கு தான் ஸ்டொமேட்டா அதனுடைய எண்ணிக்கை இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புலப்படுத்துறதுக்காண்டி தான் அதை கொடுத்துருக்கான். சரிங்களா? அதுக்கடுத்து உள்ள இருக்கிற செல்கள் பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மேலையும் கீழையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க உங்களுடைய டார்சி வென்ட்ரல் லீஃப் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு பூரா பாலிசைடு, கீழே பூரா ஸ்பாஞ்சின்னு இருக்கும். கீழே அப்படி கிடையாது. ஐசோபைலேட்டர்ல அப்படி கிடையாது. ரெண்டுலயுமே மேலையும் கீழே எல்லாமே ஒரே மாதிரி செல்கள் தான். அந்த செல்கள்ல நடுவுல அங்க புல்லிஃபார்ம் செல்ஸ் இருக்கலாம். அதை பத்தி புல்லிஃபார்ம் செல்ஸ் இந்த டயக்ராம்ல இல்லாம. சரிங்களா? உங்களுக்கு ஜைலம் காட்டிட்டான், ஃப்ளோயம் காட்டிட்டான், சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டியும் காட்டிட்டான், அதுக்கடுத்து மீசோஃபில்லும் காட்டிட்டான். பூரா கிரவுண்ட் டிஷ்யூ தான். கிரவுண்ட் டிஷ்யூல இந்த பேரங்கைமா அந்த பேரங்கைமா அந்த பேஸ்டுக்கு இங்க இடம் கிடையாது. பூராமே பேரங்கைமா, பாலிசைட் மீசோஃபில், பாலிசைட் ஸ்பாஞ்சி எல்லாம் கிடையாது. எல்லா பேரங்கைமாவுமே ஒரே மாதிரி பேரங்கைமா தான். சரிங்களா? அப்ப அதோட வந்துட்டு உங்களுடைய ஐசோபைலேட்டரல் லீஃப் முடிஞ்சிருச்சு. டார்சி வென்ட்ரல் லீஃப்ல என்ன வருது? டார்சி வென்ட்ரல் லீஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க பார்க்கலாம். உங்க பாலிசைட் பேரங்கைமா இங்க வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளியே என்ன கொடுத்துருக்கான்? அடாக்சியல் பேரங்கைமா, ஆமா, கீழே அபாக்சியல், அடாக்சியல் எபிடர்மிஸ், அபாக்சியல் எபிடர்மிஸ். எபிடர்மல் டிஷ்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க எபிடர்மல் டிஷ்யூ பார்ப்போம். வெளியில அடாக்சியல் எபிடர்மிஸ் இருக்கு, உள்ள அபாக்சியல் எபிடர்மிஸ் இருக்கு, நடுவில் உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு. வாஸ்குலர் பண்டில்ஸ்ல உங்களுக்கு தைலம் இருக்கு, ஃப்ளோயம் இருக்கு. தைலமும் ஃப்ளோயமும் எப்படி அரேஞ்சா இருக்குங்கிறது முக்கியமா? அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. உங்க தண்டுகள்லையும் வேர்கள்லையும் தான் தைலம் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்சா இருக்குங்கிறது, எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது முக்கியம். ஆனா உங்களுடைய இலைகள்ல ஜைலமும் ஃப்ளோயமும் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தேவை கிடையாது, அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வரைஞ்சுக்கலாம். ஆனா அந்த இலையை சுத்தி, அந்த இலையில இருக்கிற அந்த ஜைலமும் ஃப்ளோயமும் சுத்தி பண்டில் ஷீட் செல்ஸ் வரைய மறந்துடக்கூடாது. பண்டில் ஷீட் செல்ஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் நீங்க டைகாட் லீஃப்ல வரைஞ்சே தீரணும். டைகாட்ல டார்சி வென்ட்ரல் டிடி அப்படின்னு வச்சுதான் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. மோனோகாட்ல நான் அப்படி கிடையாது. மோனோகாட் ஐசோபைலேட்டர். சரிங்களா? இப்ப டைகாட் லீஃப்ல உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு விதமான மீசோஃபில் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனாலதான் அது வந்துட்டு ஒண்ணு டார்சல், ஒண்ணு வென்ட்ரல். டார்சல் வேற மாதிரி இருக்கு, வென்ட்ரல் வேற மாதிரி இருக்கு. டார்சலும் வென்ட்ரலும் இருக்கு, அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம், டார்சி வென்ட்ரல்னே சொல்றோம் இல்லையா? அப்போ டார்சல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும் அல்லது மேற் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும், சூரிய ஒளி படக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அடாக்சியல் எபிடர்மிஸ். அதுக்கு அடியில் இருக்கிற அந்த மீசோஃபில் எப்படி மாறுபட்டிருக்கும் அப்படின்னா பாலிசைடு பேரங்கைவாமா மாறப்பட்டிருக்கும். இந்த பாலிசைடு பேரங்கைவாமா மாறப்பட்ட அந்த மீசோஃபில்லுடைய செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா என்னப்பா பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் செல்கள்லாம்? நீளமா வளர்ந்த செல்களா இருக்கும். எல்லாமே நீள்வட்டமா வளர்ந்த செல்களா இருக்கும். அப்போ இது வந்துட்டு உங்களுடைய பாலிசைடு பேரங்கைமா. ஸ்பாஞ்சி பேரங்கைமா எப்படி இருக்கு? ஸ்பாஞ்சி பேரங்கைமாங்கிறது எல்லாமே வட்ட அல்லது நீள்வட்ட செல்கள் தான். இந்த வட்ட அல்லது நீள்வட்ட செல்கள் ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும், கீழ்ப்பக்கமா தான் இருக்கும். கீழ்ப்பக்கமா இருக்கிற இடத்துல ஸ்டொமேட்டா ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த ஸ்டொமேட்டாவினோட அந்த துளையும் இந்த செல்களுக்கு இடையில இருக்கிற துளையும் சில வேளையில சேர்ந்து சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டியை உருவாக்கிடும். சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி எதனால உருவாக்குது அப்படின்னா பாலிசைடு பேரங்கைல ஸ்பாஞ்சி பேரங்கைமாவினுடைய செல்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளிகளும் ஸ்டொமேட்டாவினுடைய துளையும் அந்த ரெண்டுமே சேர்ந்து இணைஞ்சிச்சுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி வந்துடும். அப்போ இதுதான் வந்துட்டு உங்களுடைய டார்சி வென்ட்ரல் லீஃபினுடைய ஸ்ட்ரக்சர் அல்லது அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லி இதோட உங்களுடைய 7வது கேள்வியும் முடியுது. 7வது கேள்வியோட உங்களுடைய இந்த முழு பாடமும் முடிஞ்சிருது. இந்த பாடம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனா சொல்றேன், நமக்கு
நான் சொல்ற மாதிரியே படிச்சீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 6.3, 6.4 வேற 2 இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிடையாது. அதனால இப்போ வந்துட்டு இந்த பாடம் ரொம்பவே சுலபமாயிருச்சு. நம்புங்க, இந்த பாடம் ஆரம்பத்துல கஷ்டமா தெரியும். ஆனா நீங்க 3 டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. ஒண்ணு எபிடெர்மல், ஒண்ணு கிரவுண்டு, ஒண்ணு வாஸ்குலர். இதை மட்டும் ஊர்ஜிதமா புரிஞ்சுக்கிட்டு, இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா இந்த லெசன் முடிஞ்சிடும். அனாட்டமி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ் ஆரம்பத்துல பார்க்க கஷ்டமா தெரியலாம், மார்ஃபாலஜி அதை விட கஷ்டமா தெரியலாம். ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு உங்க புக்கே வந்துட்டு கொஞ்சம் சுருங்கி இருக்கிற போல தெரியுது. அதனால இப்போதைக்கு நான் என்ன நடத்திருக்கேனோ, இந்த பாடத்துல இந்த பகுதி எல்லாமே ரொம்ப சுலபமா நீங்க படிச்சிடலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த லெசனை இதோட எனக்கு தெரிஞ்ச இந்த லெசன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. டிஷ்யூ சிஸ்டமும் சொல்லியாச்சு, அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். அதோட இந்த லெசன் முடிஞ்சிருக்கு. நன்றி.